வந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அனைவரும் தங்களின் இருக்கைகளில் அமரலாம். இந்த நிகழ்வு மொத்தமே ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி அப்படின்னு ஒப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுற மொழியில சொல்லணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இப்ப எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துல அதிக நேரம் செலவு செஞ்சோம்னா தொடர்ந்து அது சம்பந்தமான பதிவுகளோ வீடியோக்களோ நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச காலத்துல என்ன ஆகும்? நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அதை கேட்டு பதிவுகள் வர ஆரம்பிச்சது. இப்போ நீங்க என்ன யோசிக்க போறீங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சு பதிவுகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு தேடலை நோக்கி போகிட்டே இருப்போம். ஒரு நேரத்துல இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல செலவு செய்யும் பொழுது அடுத்து அது தொடர்பான நட்புகளும் வளரும், புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்போம், நிகழ்வுகள்ல பங்கேற்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது உங்களுடைய தேடல். இதை வெறும் நாங்க புத்தக வெளியீட்டு விழாவை மட்டுமே பார்க்கல, மகா பெரியவாவோட பக்தர்களாகட்டும், அவரை நம்பி அவருடைய வாக்குகளை பின்பற்ற நம்ம எல்லாரையுமே இந்த நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்கு. இது ஒரு நாள்ல நேத்து நாங்க இன்வைட் பண்ணி நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்றது இல்ல. இது ஒரு மிக நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்துல நீங்க நம்ம எல்லாருமே ஒரு அங்கங்கள். அவரை வாழ்த்தி பாடி அவருக்கான ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இப்பொழுது பாடலாம். அந்த பாடலை பாட வருகிறார்கள் செல்வி பிரீத்தி சேதுராமன் அவர்கள். வெல்கம். காமகோட்டி பீடம் வாழும் என் குரு ஜகத்குரு, காமகோட்டி பீடம் வாழும் என் குரு ஜகத்குரு, காமதாபலோபமேதுமின்றி வாழ் சிவ குரு, காமகோட்டி பீடம் வாழும் என் குரு ஜகத்குரு, காமதாப லோபமேதுமின்றி வாழ் சிவ குரு, காமகோட்டி பீடம் வாழும் என் குரு ஜகத்குரு. சோமநாதர் பூஜையே கொள் சந்திரசேகர பிரபோ, சந்திரசேகரா சோமநாதர் பூஜையே கொள் சந்திரசேகர பிரபோ, சோமநாதர் பூஜையே கொள் சந்திரசேகர பிரபோ, ஜோதியான மேதியோடிலங்குமா குண பிரபோ, சோமநாதர் பூஜையே கொள் சந்திரசேகர பிரபோ, ஜோதியான மேனியோடிலங்குமா குண பிரபோ, ஓமதாதியான வேத அந்த ஞான வித்தக, ஓமதாதியான வேத அந்த ஞான வித்தக, ஊர்கள் தோறுமேகி ஞான செஞ்சொலோதும் மேய்த்தவாம், ஓமதாதியான வேத அந்த ஞான வித்தக, ஊர்கள் தோறும் ஏகி ஞான செஞ்சொலோதும் மேய்த்தவா, க்ஷேமம் யாவும் ஈயும் வேத அந்த ஞானமுட்
நான் சீலமோடு வாழ ஏழை பங்கிலே சிறக்கவே சந்திரசேகரா பிரபோ க்ஷேமம் யாவுமீயும் வேத அந்த ஞானமுற்று நான் க்ஷேமம் யாவுமீயும் வேத அந்த ஞானமுற்று நான் சீலமோடு வாழ ஏழை பங்கிலே சிறக்கவே 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 வாழ ஏழை பங்கிலே சிறக்கவே. பெரியவா சரணம். இசைக்கும் பக்திக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பாடல்கள், கடவுள் வாழ்த்து பாடல்கள் ஆகட்டும், கீர்த்தனைகள் ஆகட்டும், எல்லாமே அது இசையின் வடிவுல கொடுப்பதற்கு. இந்த நிகழ்வு ஒரு ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு அட்மாஸ்பியரை இந்த ஒரு பாடல் மாத்திடுச்சு அப்படிங்கறதான் நம்ம சொல்லணும். கடவுள் வாழ்த்து பாடல் பாடிய செல்வி பிரீத்தி சேதுராமன் அவர்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய கைத்தடல்கள் இன்னொரு வாட்டி கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வரவேற்புரை தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் மேலாளர் திரு ரவி அவர்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தினமலர் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு அன்புடன் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீக எழுத்தாளரும் சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் அவர்களின் மகாபெரிவா நூல் தொகுதி 1 ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்படுகிற விழாவில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் விளங்கி வருகிற அந்த மகானை அறியாதவர்கள் அநேகமாக இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய தினமலர் நாளிதழின் இணை இயக்குனரும் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெடின் இயக்குனருமான ரா. லட்சுமிபதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மகாபெரிவா தொகுதி 1 ஆங்கில மொழியாக்க நூலை வெளியிட உள்ள பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பெறற்கரிய பொக்கிஷமான இந்த நூலின் முதல் பிரதியை பெற உள்ள சென்னை ஆடிட்டர் திரு எஸ். சங்கரன் அவர்களையும், இரண்டாவது பிரதியை பெற உள்ள கோவை ஆடிட்டர் டி. வி. சுரேஷ் அவர்களையும் உளமாற வரவேற்கிறேன். மகாபெரிவா 13 தொகுதிகள் உட்பட தனது அனைத்து நூல்களையும் எங்கள் தாமரை மீடியாவில் வெளியிட வழங்கி இருப்பவரும் இன்றைக்கு வெளியீடு காணும் ஆங்கில நூலின் ஆசிரியரும் விழாவில் ஏற்புரை வழங்க உள்ள பி. சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொக்கிஷம் போன்ற இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து இதில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக சிங்கப்பூரிலிருந்து தன் குடும்பத்தினரும் வந்திருக்கும் வெங்கடராமன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நூல் வெளியிடும் விழாவை தாமரை பிரதர்ஸ் மீடியாவோடு இணைந்து வழங்கும் ரேர் ஃபின்கர் நிறுவனத்தின் CEO திரு RVS அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். விழாவுக்கான சிற்றுண்டியை தந்து உதவ முடியுமா என்று நாங்கள் கேட்டவுடன் பெரியவா சம்பந்தப்பட்ட விழாவில் நானும் பங்கு கொள்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சந்தோஷத்துடன் சிற்றுண்டியை வழங்கிக் கொண்டிருக்கும் சாய் லலிதா கேட்டரிங் திரு சங்கர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தவிர இந்த விழாவுக்கு வந்திருக்கும் மகா பெரியவா பக்த கோடிகள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து பணிவுடன் வரவேற்கிறேன். விழா முடியும் வரை அனைவரும் பொறுமையாக இருந்து நிகழ்வை ரசிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்வோம். திரு R. லட்சுமிபதி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினையும் பொன்னாடையும் வழங்குவார்கள். திரு R. லட்சுமிபதி அவர்கள் முதலாவதாக பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசையும் வழங்குவார்.
அடுத்ததாக திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடையையும் நினைவு பரிசையும் வழங்குவார். அடுத்ததாக திரு வெங்கடராமன் அவர்களுக்கு நினைவு பரிசினையும் பொன்னாடையையும் வழங்குவார். அவரைத் தொடர்ந்து டிவி சுரேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினையும் பொன்னாடையும் வழங்குவார். அடுத்ததாக திரு சங்கரன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசினையும் வழங்குவார். ஆடிட்டர் திரு சுவாமிநாதன் அவர்கள் ஆர் லட்சுமிபதி அவர்களுக்கு பொன்னாடையினை அணிவிப்பார். தேங்க்யூ சோ மச். இந்த நிகழ்வை புத்தக வெளியீட்டு விழா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிகழ்வோட ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கும். மகா பெரியவா தொகுதி 1 தமிழ்ல வெற்றிகரமா பல பதிப்புகளை படிச்சிருப்பீங்க, நீங்களே படிச்சிருப்பீங்க. அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல், ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படிங்கிறது பலரோட சந்தேகங்கள் இருக்கலாம். இங்க இல்லாதனாலும் நிறைய பேர் இதை நேரலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட சந்தேகமாகவும் கூட இருக்கலாம். மொழி மாற்றம் அப்படிங்கிறது வேற ஒரு பரிணாமத்திற்கான ஒரு திறவுகோல். உலகத்திலே ரொம்ப பெரிய மதம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப ரொம்ப அதிக மக்களால் பின்பற்றும் மதம் எது அப்படிங்கிறது, அந்த மதம் ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமே மொழி மாற்றம் தான். தமிழ்ல முதல்ல அந்த நூலை ஒருத்தர் மொழி மாற்றம் செஞ்சிருப்பார்ல, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த மதத்தை பின்பற்றுவதற்கான ஒரு திறவுகோல் அதுதான். அந்த திறவுகோல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த செக்டரை நம்ம யாருமே கவனிக்கிறதே இல்லை. அப்போ நம்மளுடைய இலக்கியங்கள், நம்மளுடைய மகான்களை பற்றியான ஒரு மொழியாக்கம் நூல் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் போய் சேரணும்னா அது ஒரு பொதுவான மொழியில இருக்கணும். அதுக்கு ஆங்கில மொழியில இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதற்காக தான் இந்த விழா, அதை சொல்லுவதுதான் இந்த விழாவின் ஒரு முக்கியமான நோக்கமே. அடுத்து இந்த புத்தகத்தை வெளியிட போறோம் அப்படின்னும் பொழுது திரு ரவி அவர்கள் இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு, இந்த புத்தகம் வெளியிட போறோம், அதை பத்தி ஒரு 2 லைன் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சேன். 2 லைன் சொல்லணுமா? எவ்வளவு விஷயங்களுக்கு 2 லைன் சொல்லிட்டு முடிச்சிடுங்க அப்படின்ட்டு. சோ அந்த புத்தகத்தை ஒவ்வொரு வரியா படிக்க படிக்க எனக்கு சில வரிகள் தோணுச்சு. ஒரு 6 வரிகளோட இந்த புத்தகத்தை வெளியிடும் விழாவை நாம் தொடங்குவோம். ஆன்மாவின் ஞானத்தை திறக்கும் வாசல், ஆன்மாவின் ஞானத்தை திறக்கும் வாசல், கருணை துளிகளை சிந்தும் அருள் மொழிகள், தர்மத்தின் விளக்கேற்றும் தெய்வீக ஒளி, பக்தி பூக்கள் மலர்விக்கும் பரிபூரண பதி, காலம் கடந்த ஞானத்தின் ஒரு திறவாய், வாழ்வின் மர்மங்கள் அவிழ்க்கும் வசனங்கள். அவர் சொல்றது எல்லாமே அந்த காலத்துல எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும் தெரியாது. ஆனா இப்பவும் அந்த வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் அந்த திறவுகோலை தினம் தினம் திறந்துகிட்டே இருக்கு. வேத பாரதத்தின் விழுமியங்கள் சொல்லும் எளிய மொழியில் ஞானம் பகிரும் மகா பெரியவா வாழ்வு. ரொம்ப புரியாத மொழியெல்லாம் கிடையாது, ஒரு சாமானியான மொழியில அவர் பேசினதுதான் இன்னைக்கு இவ்வளவு கோடி மக்களை சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கங்கை போல் பாயும் அருள் வாக்கு, சந்தேக இருளை விரட்டும் ஞான சுடர்கள், சிக்கல்களில் சமாதானம் செய்யும் தெய்வீக ஓசை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பேஜ் எடுத்து படிச்சு பாக்குறோம் அப்படின்னா அது நமக்கே சொல்ற மாதிரி இருக்கும். சிக்கல்களில் சமாதானம் தரும் தெய்வீக ஓசை, ஆன்மீக உலகின் வேர்கள் சொல்லும் விஞ்ஞானம் போல் தெளிவு தரும் ஒரு நூல். எப்பவுமே பக்திக்கும் மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இருக்கிற தொடர்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி மகான்களோட பேச்சுல நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதுல பெரியவாவோட பேச்சு ரொம்பவே முக்கியமானதா நம்மளால பார்க்கப்படுது. பக்தி மலர்கள் மனம் மலிரச் செய்ய, பகவத்கீதையின் சாரத்தை சுருக்கி வைக்கும், சந்தேக கிணறுகளை தாண்டி வழிகாட்ட சமாதானம் தரும் தெய்வீக நூல்,
எளிமையில் ஞானம் புதைந்திருக்கும், எத்தனை படித்தாலும் தினசரி புதிதாகும். நம்ம நேத்து படிச்சிருப்போம், இன்னைக்கு படிக்கும் போது அது வேற ஒரு பரிணாமத்தில் நமக்கே அது புரிஞ்சதா இருக்கும். கையில் தொட்டு நெஞ்சில் அணைத்து வைத்து மகா பெரியவா அருள் பெற செய்யும் மகத்தான மகா பெரியவா தொகுதி 1 ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தகத்தை தற்பொழுது வெளியிடுவோம். அந்த புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு திரு வெங்கடராமன் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் செய்யப்பட்டிருக்கு. இந்த இனிய மாலையில, இந்த அழகான நேரத்துல, ஒரு பக்திமயமான இந்த நேரத்துல புத்தகத்தை வெளியிடுறத நாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். புத்தகத்தை பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வெளியிடுவார். முதல் பிரதியை ஆடிட்டர் திரு எஸ் சங்கரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களோட மகா பெரியவா தொகுதி 1 ஆங்கில புத்தகம் வெளியிடப்படுது. முதல் பிரதியை ஆடிட்டர் திரு எஸ் சங்கரன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இரண்டாம் பிரதியை ஆடிட்டர் திரு டி.வி. சுரேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வார். மகா பெரியவா தொகுதி 1 ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தகத்தின் இரண்டாம் பிரதியை ஆடிட்டர் திரு டி.வி. சுரேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வார். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மகா பெரியவா ஆங்கில புத்தகம் கொடுக்கப்படுகிறது. உங்க எல்லாருக்குமே இருக்கு, வெளியே விற்பனைக்கு இருக்கு. Thank you so much. Thank you. சிறப்புரை ஆர். லட்சுமிபதி அவர்கள், இணை இயக்குனர் தினமலர், இயக்குனர் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பா. சுவாமிநாதன் அவர்கள் நம்ம தினமலர் நாளிதழில் ஆன்மீக மலரில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். நம்ம பதிப்பகத்திலையும் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த ஆங்கில புத்தகத்தை வெளியிட அவர் அனுமதி தந்தது ரொம்ப நன்றி. மகாபெரியவா ஆசினால தான் இது நடக்குது. அது நினைக்கும் போது அது மகிழ்ச்சியா இருக்கு. எப்பவுமே மகாபெரியவா பத்தி பார்க்கும்போது எனக்கு எப்பவும் என்ன தோணும்னா, அவரோட புத்தகத்தை எல்லாம் படிக்கும்போது அவர் எப்பவுமே சம்பிரதாயங்களை பின்பற்றணும் அப்படியே அறிவுறுத்திட்டே இருப்பார். அது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு யோசிக்கும்பொழுது, நம்ம பா. சுவாமிநாதன் அவர் எழுதின நடந்த சம்பவங்கள் எல்லாம் படிக்கும்பொழுது அது மட்டும் அவர் உணர்த்தல, வேற ஒரு விஷயத்தையும் உணர்த்திருக்காருன்னு தெரிய வருது. அதாவது ஒரு கதையில ஒரு சம்பவத்தில் என்ன சொல்லுவார்னா, எப்போ மகாபெரியவா நிறைய மௌன விரதம் இருப்பார். மௌன விரதம் இருக்கும்பொழுது கை ஜாடையில பக்தர்கள்கிட்ட பேசுவார். சில சமயங்கள்ல காஷ்ட மௌன விரதம் இருப்பார். அப்ப கைஜாடா கூட பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நாள் பக்தர்கள்லாம் ஜன்னல் வழியா தான் பார்த்துட்டு போனோம். அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு அவர் அங்க போற அவரை உடனே கூப்பிடு, நான் பார்க்கணும், உடனே வர சொல்லுன்னு அவர் சொல்றாரு. உடனே அங்க இருக்கவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு பரபரப்பு, ஒரு பதட்டம். ஏன், அதாவது அப்பேற்பட்ட விஐபி வந்தாலும் மௌன விரதம் இருக்கும்போது அவர் பேசவே மாட்டாரு, மௌன விரதத்தை கலைக்க மாட்டாரு.
ஏன் திடீர்னு அவர் இப்படி பண்றாருன்னு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, ஒரு பரபரப்பாங்க. எல்லாரோட எண்ணோட்டமும் யார் அந்த நபர், அவர் ஒன்றும் பெரிய விஐபி இல்லையே, ஏன் அவரை பார்த்து இவர் உடனே பேசணுங்கிறாரு. சில பேருக்கு வந்து சன்னியாசியா இருக்கிறவர் திடீர்னு மௌன விரதத்தை கலைச்சாருன்னா ஏதாவது நாட்டுக்கு தீங்கு வருமா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னு நிறைய பல எண்ணோட்டங்கள் இருந்தது. அப்போ உடனே அவர் அந்த நபர் வராரு, வந்து இவரோட மகாபெரியவரோட பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கிளம்பி போறாரு. போன அப்புறம் பக்தர்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்றார், அவர் வந்துட்டு போன நபர் யாரு தெரியுமா, அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அந்த காலத்துல போலீஸ் அடி வாங்கி கண்ணு 2ஐயும் இழந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு தியாகி, நாட்டுக்காக தன் பார்வையே இழந்த தியாகி வெகு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. அவரோட நான் பேசணும்னு சொல்லி வந்திருக்காரு. அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டாமா? ஒரு நாள் நான் வந்து சன்னியாசியா இருந்து ஒரு மௌன விரதத்தை வந்து இதுக்காக நான் ஒத்தி வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து என்ன உணர்த்துதுன்னா, எல்லாரிடமும் ஒரு அன்போட இருக்கணும்னு சொல்லி தான் உணர்த்துது. இந்த சூழ்நிலையில இக்காலகட்டத்தில் நான் மகாபெரியா வேண்டிக்கிறேன், எல்லோரோடும் அன்போட இருக்கணும், அந்த நெறிய நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சுவாமிநாதன் இன்னும் நிறைய மகாபெரிவா சம்பந்தம் புக்கு எழுதணும், அதை நாங்களே வெளியிடணும் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வரலாற்றில் சில நிகழ்வுகள் சில நபர்களை உருவாக்கும். ஆனா சில நபர்கள் மட்டும்தான் ஒரு சாதாரண நிகழ்வை வரலாறா மாற்றக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்கள். அப்படி இந்த நிகழ்வை வரலாறா மாற்றும் அளவிற்கு தகுதி படைத்து இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். அவரை தலைமை உரை ஆற்ற அழைக்கிறோம். வெல்கம் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். கிளியரா கேட்கறதா? இன்றைக்கு தினமலர் கிட்ட இருந்து 2வது தரம் நான் வந்து அந்த என்ன சொல்ற மொமெண்டோ வாங்குறேன். முதல்ல மகுடம் சொல்லிட்டு ஞாபகம் இருக்க, ஐடிஜி கிராண்ட் சோலான்னு நினைக்கிறேன், அப்போ ஒன்று வாங்கினேன். இது 2வது. ஒரே வருஷத்துல 2 அவார்டு உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கு உங்க அமைப்புக்கு நன்றி தெரியப்பட்ட கடமைப்பட்டவனா இருக்கேன். மகாபெரியாவை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய உண்டு. அது இன்னொருத்தருக்கு இவருக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். என் லைஃப்ல நடந்த 1-2 ஞாபகம் வரைக்கும் நான் சொல்றேன். ஒரு 30 வருஷங்களுக்கு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் கடையில் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி காலம்பர தபால் வந்தது. அந்த தபாலில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னப்பாவாடை சாத்திரம், அதுக்காக வந்து அவங்கவுங்க முடிஞ்ச நிதி உதவி செய்யலாம்னு ஒரு லெட்டர் வந்திருந்து. நான் அன்னப்பாவாடை வந்து திருப்பதியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன், வேற எங்கேயும் திருப்பதியில் வியாழக்கிழமைக்கு உற்சவமூர்த்தியே கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு புளிஞ்சாதம், தயிர் சாதம், பொங்கல், அது மாதிரி எல்லாத்தையும் அன்னைக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் வந்து விநியோகித்து வச்சிடலாம், அப்படியே சாத்துவோம். அதுக்கு அன்னப்பாவாடைன்னு பேரு. இது நான் சிவன் கோயிலில் கேள்விப்பட்டதில்லை, யாரை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அது எப்படி நான் அன்னைக்கு எப்படி இருந்துருக்கேன். ஒருத்தர் வந்தார், இதுக்கு மாதிரி அவரும் ஆடிட்டர் ஸ்ரீதர்னு பேரு, வந்திருந்து இந்த மாதிரி கங்கை சோழபுரத்தில் அன்னப்பாவாடை சாத்தணும், அதுக்கு வந்து நீங்க யாரை பார்த்துருந்தா தெரியும், பரிசு ரொம்ப பிரம்மாண்டமானது, அதுக்கு சுற்றி இது வர மாதிரி அந்த சைஸ் பெரிய வேஷ்டி ஓணுன்னாரு. நான் தரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க கேட்டேன் அவரை. என்ன இது மாதிரி அன்னப்பாவோட விஷயம் நான் இதுக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, சிவன் கோயில் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு, அது என்னன்னு சொல்ல முடியுமா என்ன சொல்றேன், தாராளம் சொல்றேன். அதாவது இவர் வந்து ஒரு தரம் மகாபெரியாவை தரிசிக்க போயிருந்த போது மகாபெரியா வந்து இவர்கிட்ட ஸ்ரீதர்கிட்ட, இந்த கங்கை கொண்ட சோழத்தில் பிரதீஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கே அன்னப்பாவோட சாத்தனம், நீ பொறுப்பு எடுத்துன்னு செஞ்சு தரையாடான்னு கேட்டார். செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் இவர். சொல்லிட்டு இவருக்கு என்னென்ன பயம், அதாவது தஞ்சாவூர்ல இருக்க பிரகதீஸ்வரர் கோயிலில் ஊர் இருக்கு, ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நீங்க போனவங்களுக்கு தெரியும், இந்த கோயில் மட்டும் தான் அங்கே வேறு ஒன்றுமே இருக்காது. அங்கே கொஞ்சம் அந்த சைடில் அப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் எல்லாம்
இப்போ எப்படின்னு தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த நேரம். அவள் கடவுளை ஒத்துக்க மாட்டா இல்லையா, அவள் நீ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ, அப்போ நீ வந்து எங்கள் ஊருக்கு பண்ணுறதுன்னு கேட்டாலும் கேட்கலாம். இவருக்கு அது பயமாக இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள்னு சொன்னாராம். யார் இவர் ஸ்ரீதர், நான் வேணா தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு வேணா அன்னப்பாவோட சாத்திட்டுமான்னு. ஏண்டா நீ கணக்கன் தானேன்னு கேட்டாராம். ஆமான்னாராம். அடுத்த ஊரில் விஸ்வநாதையர்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு நான் ஒரு 1000 ரூபா கடன் பெற்றிருக்கேன், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுறான்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கூட விஸ்வநாதையர்னா, அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னு எப்படிடா என் பாக்கி சரியாக போகும் அப்படின்னு கேட்டாரா. மன்னிக்கணும் அப்படின்னாரா. அப்போ சொன்னாரா 1927 அப்போ கொஞ்ச நாள் கும்பகோணத்தில் இருப்பார், கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் இருப்பார். அப்போ வரும்போது அங்கே பக்கத்தில் உடையார் பாளையம்னு சொல்லிட்டு பெரிய பாளையம், அதாவது உடையார் பாளையம் எப்படின்னா அவங்க 7ஆவது நூற்றாண்டு காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. ஏதோ அது பல்லவ ராஜாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்து விட்டுட்டு வந்து இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்ககிட்ட வெல் ட்ரெயின்டு ரொம்ப பெரிய ஆர்மி இருந்தது. அந்த பாளையத்தார்கிட்ட உடையார் பாளையம் ஜமீன் கிட்ட இருக்கிற சைன்யம் ரொம்ப பெருசு, ரொம்ப ட்ரெயின்டு. சோழர் அரசர் எப்போ போருக்கு போனாலும் இவங்க தான் இவங்க சைன்யத்தை முதல்ல அனுப்புன்னு கூப்பிடுவோம், அப்புறம் மற்றவங்கலாம் வர சொல்லுவாங்க. அப்போ அந்த ராஜா இது வந்து ஏற்பட்டது ராஜேந்திர சோழன் காலத்தில் 11ஆவது நூற்றாண்டுன்னு வச்சுங்க. அப்போ சில நிலங்கள்லாம் அவர்கிட்ட அந்த ஜமீன் கிட்ட ஒப்படைச்சு அதில் வருமானம் பூரா இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி ஒப்படைச்சிருந்தாங்க. இது வந்து எப்போ இது 11ஆம் நூற்றாண்டு, இதெல்லாம் பெரிய சொன்ன விஷயம். இவர் வந்து 1927 அங்கே போன போது அவங்க வந்து அடுத்த வாரம் போகலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதம் தங்க வச்சிட்டாங்க அவரை. 8 மாதம். அப்பெல்லாம் இப்போ மாதிரி இல்லை, குதிரை, யானை, ஒட்டகம், பல விதமான இதெல்லாம் பெரிய அமைப்போடு வருவாங்க. அவங்க வந்தபோது இவர் கூடவே பல 100 பேர் இருந்தாங்க. அந்த போன போது அவங்களுக்கு எல்லாரும் 8 மாதம் சாப்பாடு, போக்குவரத்து எல்லாம். அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 8 மாதமும் அந்த நெல் விளைஞ்சு அதில் வந்து வருமானத்தை கோயிலுக்கு அனுப்பவே இல்லை. அதுபோல் அவங்களுக்கு செலவு பண்ணிட்டாங்க. பட் தட் மீன்ஸ் நான் கடன்காரன் ஆகிட்டேன் அந்த கோயிலுக்கு. இப்போ நான் திருப்பி செலுத்தணும். அதுக்காக வந்து இப்போ அன்னப்பாவோட போய் சாத்திரான்னு நான் போய் தஞ்சாவூரில் பண்ணிட்டோமான்னு கேட்குறேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் பெரிய ஆசீர்வாதம். அது போல் அங்கே ஒரு விதமான பிரச்சனை வரல, எல்லாரும் அவருக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்போ தொடர்ந்து நடத்தி வச்சுட்டு இருக்கேன்னார். அதாவது இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது இல்லை. உங்கள் பேர் எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியாது. அது காலமும் யோசிச்சுட்டு இருக்கேன், சாயந்தரமே பதில் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நானும் பரணிதரனும் அப்போ 1970 இது. அப்போ வந்து ஆலய தரிசனம் ஏஜென்ட் இருக்கார், இந்த ஆனந்த விடனில் ஏஜென்ட் இருக்கார். அப்போ திருவண்ணாமலை பற்றி வருது, சேஷாதிரி சுவாமியை பற்றி எழுதுறார். அடுத்த வாரம் அவருடைய சின்ன வயசை பற்றி எழுதணும். அது வந்து காஞ்சிபுரத்தில் தான் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்ததாக தெரியும். ஏன்னா அவர் மறைஞ்சதே 1929. அப்போது இவருக்கு முன்னாடி போன போது பெரியவாள் நமஸ்காரம் பண்ணி, இது மாதிரி அவர் அடுத்த வாரம் நான் எழுத வேண்டியிருக்கு, நீங்கள் சொல்லணும்னு. அப்போ ஏண்டா அப்படி கோயில் பக்கத்தில் இந்த மாடவீதியில் போனால் கண்டுபிடிச்சா போச்சுன்னார். போனார், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்துட்டார். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு போகும்போது என்ன கூட வாய்ச்சி போனார். போனோம். அப்போ வந்து சிவாஸ்தானத்தில் இருந்தார். இதை படித்து ஒரு பெரிய போது கண்ணடிச்சு படிச்சுட்டு இருந்தார். நாங்கள் வரோம். அப்போல்லாம் இப்போ வசதிக்கு அப்போ கிடையாது இல்லையா, நாங்கள் 1970 நாங்கள் வரதே அவருக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்து இந்த ஸ்ரீகண்டன் சொன்னார், இது மாதிரி பரணிதரனும் நலி செட்டியார் வந்திருக்காங்கன்னு. பார்த்துட்டு அந்த புக்கில் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கார். இது கொண்டு போய் பரணிதரன்ட்ட கொடுறான்னார். வந்து அவர் கொடுத்தா, அதாவது பரணிதரன் ஏதோ சந்தேகம் கேட்டிருக்கார். அந்த சந்தேகத்துக்கு பதில் அந்த புக்கில் அந்த பேஜில் படிச்சுட்டு இருக்கார், நாங்கள் வரது தெரியாமல். அப்புறம் பார்த்துட்டார், அப்படியே கண்ணில் ஜலம் வந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு அவர் 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் வந்து சிறப்பு முடிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டார். இது மாதிரி அந்த பழைய கதையை சொன்னார். என்னால் கண்டுபிடிக்க முடியல, சேஷாதி சுவாமி வீடு கண்டுபிடிக்கணும். ஏண்டா அப்படி போனோன்னு யாராவது பெரியவங்க திண்ணையில் உட்காந்துருக்க மாட்டாங்களா, அவங்கள கேட்டால் சொல்கிறாங்க வயசானவங்களேன்னு. இவர் என்கிட்ட சொன்னேன், நானும் போய் வரேன், ஒரு வயசானவங்க நான் பார்க்கல, வாங்க பெரியா சொன்ன போனால் அன்னைக்கு ஒரு வயசான பெரிய ஒரு 90 வயசா அவர் திண்ணையில் உட்காந்துருந்தார். தெற்கு மாட வீதி. அவர்கிட்ட தெற்கு மாட வீதி வரைக்கும் தெரியும், வீடு தான் தெரியாது. அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னார், இது மாதிரி நான் அவர் சொன்ன எதிர்த்தாப்புல 3 வீடு தள்ளி ஒரு வீடை காமிச்சார். அந்த வீடு தான் வந்து
சின்ன வயசுல சேஷாஸ்வரம் இருந்தான்னு எங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொன்னார். அப்புறம் அங்கே போனோம் அங்கே யாரோ ஜெகதீசன் ஒருத்தர் இருந்தார். டோர் நம்பர் 15 மறந்துட்டேன். அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே அவருக்கே தெரியல அந்த இடம் வந்து சேஷாத்ரி சுவாமியில் இருந்த வீடு, சின்ன வயசுல வாழ்ந்த வீடு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணு நான் சொல்றேன். மறுபடியும் வந்து இவர் கேட்டான். இது மாதிரி அவர் எப்போ பாதி சொல்ல மாட்டார். இது மாதிரி பார்த்தோம், இது மாதிரி ஒரு பெரியவர் நீங்க சொன்ன மாதிரி இருந்தார். அப்புறம் கேட்டா அதான் அந்த வீட்டில் இருக்கிறது தெரியல, அதுதான் நினைக்கிறேன் இருக்கும் அப்படிதான். அதாவது அதுதான் அவர் சொல்லலை, இருக்கும் அப்படின்னாரு. சொல்லிட்டு அப்புறம் அதை வாங்கிட்டு ஒரு வேத பாடசாலை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு கமிட்டி போட்டுங்க, ஒரு காமாட்சி அம்மன் படத்தை அங்கே வச்சிருங்க, மற்றெல்லாம் அந்த லௌகியமாக என்ன பேசணுமோ அந்த வீட்டுக்கார்ட்ட பேசிடுங்க. அப்புறம் திருப்பி போனோம். சரி சார், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, எனக்கு 4 மாட வீதியில் எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து கொடுத்துருங்க, நான் இந்த பொறுப்பு வந்து இந்த வீடு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னார். அதே மாதிரி அந்த பக்கம் கிழக்க மாடுதுன்னு நினைக்கிறேன், கோயில் பின்புறம் அங்கே ஒரு இடம் கிடச்சிது, கொடுத்துட்டோம். அப்புறம் இடத்த படிச்சா அப்புறம் ஒரு கமிட்டி ஒன்று போட்டுக்குன்னு சொன்னார். போடும்போது எல்லாமே மெட்ராஸ்காரங்களே போட்டுறாது. அப்புறம் நான், அப்புறம் நாதன் ஸ்கேஃப் விஸ்வநாத ஐயர், பரணிதரன், அப்புறம் அங்கே டாக்டர் வெங்குடின்னு உள்ளூரில் இருக்கார். உள்ளூர்காரங்க யாராவது போடுற மொத்தம் பட்டணத்துக்காரங்களே போட்டுறாதுன்னார். டாக்டர் வெங்குடி போட்டு அப்புறம் அந்த கமிட்டி அனுப்பிச்சு இப்போ நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போகிறான். ஒரு தரம் ஜிஆர் நடராஜர்னு சொல்லிட்டு சென்னையில் பெரிய இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் அப்போ வந்திருக்காரு. அப்போ வந்து ஸ்ரீகாரியம் வந்து நாளைக்கு பிட்சைக்கு பணம் இல்லை. பிட்சைன்னு உங்களுக்கு தெரியும், யாராவது அந்த 9 அப்போ நான் சொல்கிற காலத்தில் 6000 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் செலவு பூரா யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி பிட்சைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடக்கும். அது மாதிரி தொடர்ந்து அப்படி தான் நடக்கும். மடத்துலேருந்து பணம் எடுக்க மாட்டாங்க அதுக்கு. நாளைக்கு பிட்சைக்கு யாரும் துர்கம் சொல்லலை அப்படின்னு அப்போ பெரிய வந்து இந்த காமாட்சி கோயிலுக்கு வெளியில் கொல்லவார் சத்திரம்னு நினைக்கிறேன் அங்கே இருந்தோடனே என்ன பண்ணார் அவர். அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து ஒரு இந்த சானிட்டரி வேறு செங்கல் கொடுக்குறவன் மணல் கொடுக்குறேன் எல்லாரும் போய் கேட்டு பெரிய கான்ட்ராக்டர் இல்லையா, 6000 ரூபா. நான் சொல்கிறது 50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது பெரிய விஷயம் அது. கலெக்ட் பண்ணி வந்தார். வந்து நேராக அந்த கொல்லார் சவுட்டுக்கு போனார். போன போது இந்த பணத்தை வந்து தட்டில் வச்சார். சாரமாக பெரிய தொட மாட்டாங்க. அதை ஏதாவது அதாவது வில்லும் அது இது இருந்தால் எடுத்து இப்படி வச்சுருவாரு. வச்சுருந்து அவர் நிற்கிறார் ஒரு பக்கம். யாரோ ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க. வந்திருந்து இப்போ பொண்ணு கல்யாணம் இந்த எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம், மாங்கல்யம் கூறப்படவை கூற வேஷ்டி, இது பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டார். இவர் வச்சது அந்த 6000 தட்டு அப்படி நிறுத்தினார். எடுத்துக்கோ அப்படின்னாரு. அப்போ வந்து நான் சொல்கிற காலகட்டத்தில் சவரன் 300 ரூபா இருக்கும் ஆச்சுங்களா. ஒரு சவரனில் மாங்கல்யம்னாலும் 300 ரூபா ஆகும். கூரை புடவை 300 ரூபா, வேஷ்டி 200 ரூபான்னு வச்சுங்க. 1000 ரூபாக்குள்ளே எல்லாம் செட்டாக வந்துடும். அதில் 6000 ரூபா இருந்தது. அப்புறம் அப்போ சரின்னு எடுத்துருந்தாங்க. இவர் இங்கேருந்து போயிட்டார், கோச்சுட்டு வாசல் போயிட்டார். ஜிஆர் நடராஜர் போயிட்டார். அப்புறம் அவர் ஒன்றும் சொல்லல. அப்புறம் வாங்கிட்டா, நடராஜன் கோச்சுன்னு போய் வெளில நிற்கிறான். பாலு இருந்தார், அது ஐஷம் அப்படின்னாரு. வந்தார். என்ன மேலே கோச்சுன்ட்டியான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னார். ஏன் அப்படின்னார். அவங்க என்ன கேட்டாங்க, மாங்கல்யம் அப்புறம் கூரைப்பட கூரை வேஷ்டி மொத்தம் சேர்த்து 800 ரூபா, அதில் 6000 ரூபா வச்சிருக்கு, மொத்தத்தையும் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களேன்னாரு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நாளைக்கு வந்து பிட்சைக்கு பணம் இல்லை மரத்தில் ஸ்ரீகாரின்னு சொன்னார் அப்படின்னா. இவர் ஒன்றும் சொல்ல, இப்போ பதில் சொல்ல. நான் இருக்கிற வரைக்கும் தாண்டா இந்த மடத்திற்கு பண கஷ்டம் இருக்கும், அப்புறம் மகாலட்சுமி அப்படியே பொழிவாடாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே நடந்து பின்னாடி வந்து எவ்வளோ வந்து பணம் வந்து இதுக்கு மடத்துக்கு சேர்ந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 விஷயம் சொல்லணும். இந்த நண்பர் வந்திருக்கார். பெங்களூரில் பூர்ணிமா சில்க் ஹவுஸ்னு ஒரு ஜவுளி கடை. சந்திரசேகர், சுந்தரேஸ்வர் 2 பேர் பார்ட்னர்ஸ். அவருடைய சிஸ்டர் சன்னிவர். சுந்தரேஸ்வர் தான் வந்தபோது எனக்கு பெரிய தரிசனம் கூட ஆயிடுச்சும் போ அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு போய் இப்போ அவர் சொன்னார் இந்த பழைய விஷயத்த. போன போது ஒரு கதை சொன்னார். அது பெரிய வந்து அதாவது அப்போல்லாம் அந்த பெரிய பெரிய லாக் இருக்கும், அந்த எங்கே சொல்கிறது கேரளா சைடில் பெரும்பாலும் யானை தான் அதை எடுத்துனது, யாரும் மனுஷாலாம் தூக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல கிரேன் கிடையாது, ஒரு ரொம்ப பெரிய லாக், அது எடுக்க மாட்டேன்னு எடுத்து அந்த யானை. அப்போ அந்த பாகன் சொல்ல கெட்ட போய் சொல்கிறான், நீ எடுத்துன்னு வந்தன்னா அவனுக்கு கதலி பழம் கொடுக்குற, வாழைப்பழத்தில் அது ஒரு இது
அது ஒரு பேர் இருந்துச்சு, மலவாழ் மாதிரி அது ஒன்று சொன்ன உடனே அதை எடுத்துன்னு வந்து அப்படின்னு இதை சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி சொல்ல வரல எனக்கு. அதை சொன்னபோது அதுக்கு வந்து கதலி போய் அவனுக்கு பிடிக்கும்னு இவனுக்கு தெரியும் பாகனுக்கு. எது சொன்னாலும் கேட்கல. இது கொடுக்குறேன்னு உடனே கொண்டு வந்து எடுத்து வந்து வச்சிருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஞாபகப்படுத்தினார். அப்போ அவர் கேட்டார், நீங்கள் நல்லின்னு போடுறீங்களே அதுக்கு என்ன என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆந்திராவில் வந்து ஃபேமிலி நேம்னு சொல்கிறேன், கோத்திரம் மாதிரி வச்சுங்களேன். அப்போ நம்ம பல ஊருக்கு போயிடுவோம், ஒருத்தருக்கு தெரியாமல் போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் இதை மட்டும் ஒரு செட்டி கூட போட மாட்டேன். பட் நல்லி, உம்முடி, நாத்தல் இதெல்லாம் கம்பல்சரியாக போட்டாகணும். அது மாதிரி ஃபேமிலி நேமுங்கன்னு சொன்னேன். இது அப்போ வந்து அவர் அங்கேருந்து புறப்பட்டு மாதத்துக்கு ஒரு நாள் இதுக்கு போவார், கலவைக்கு போவார். ஏன்னா இவருடைய குரு பரமகுரு 2 பேரும் சித்தி, ஒரு வாரம் வித்தியாசத்தில் சித்தி ஆயிட்டாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு அந்த திதி கணக்கு வச்சு போயிட்டு வருவார். போகும்போது பெரும்பாலும் வாழ்க்கை பூரா நடந்து தான் போனார். மோரணத்துக்கு முன்னாடி அங்கே குஜராத்தி ஒருத்தர், பேர் வந்துட்டேன், அவருடைய லேண்ட் இருந்தது. அங்கே ஒரு பம்ப் செட்டு கூரை மாதிரி போட்டு அங்கே தங்கியிருந்தேன். நான் அந்த பக்கமாக ஆரம்பிக்கு போகும்போது அப்போ தெரிஞ்சது யாரோ முக்கியவாக இங்கே சங்கரமடம் சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்க. அப்புறம் பெரியவா இருந்தால் நமஸ்காரம் பண்ணிட்ட போது அன்னைக்கு தான் அந்த கேள்வி கேட்டார். நல்லின்னு போடுற என்ன அதுக்கு அர்த்தம், ஃபேமிலி நேம் சொல்லுவோம் நாங்கன்னு. ஒன்றும் சொல்ல அவர். இங்கேருந்து 1 மைல் போன்ற ரைட் சைடில் திரும்ப அங்கே ஒரு சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊர் பேர் நல்லின்னாரு. யாருன்னு நாங்கள் 400 வருஷம் எங்கள் ஃபேமிலி காஞ்சிபுரத்தில் இருக்கோம். அங்கே போனால் ஒரு அக்ரஹாரம், இப்படி ஒரு தெரு, அப்படி மொத்தம் 20 வீடு இருக்கும். அதாவது எத்தனையோ விஷயங்கள் வந்து நிறைய எனக்கு அது ஞாபகம் இருக்கும், சில வரைக்கும் சொன்னேன். அதெல்லாம் பரம பாக்கியம். நான் அந்த ஊரை சேர்ந்தவன்றது எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பாக்கியம். எனக்கு நிறைய தரம் அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தது. பல விஷயம் நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பகிர்ந்துருந்தேன். எவ்வளோ விஷயங்கள் அவர் சொன்னார். ஆனால் அப்படி ஒரு பெரிய மகான்கிட்ட இருக்கோன்றது புரியல இப்போ எங்களுக்கெல்லாம். சொன்னபோது இப்போ உங்ககிட்ட இதுகளோட பேசினா எப்படியோ அந்த மாதிரி பேசிட்டோம். அப்புறம் காமிச்சிக்கல அப்படி. இப்போ ஒன்று நினச்சிக்கிறோம் வந்து எவ்வளோ பெரிய வஸ்து அவரோட இருந்தோம், நம்ம போனாராம போயிட்டோமே, அதுக்கு இயற்கை கண்ணை மறைச்சிடும். அது அதாவது எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது நான் சொல்றது உண்டு, நான் வந்து வகுப்பறையில் கற்றுன்றதை விட எங்கள் ப்ரேயர் ஹாலில் கற்றுன்றது தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒழுக்கம் தான் வந்து முக்கியம். இவர் சொன்ன மாதிரி எஜுகேஷன்றது கேரக்டர் இல்லாத எஜுகேஷன் இல்லை, விவேகானந்தர் சொல்றார். அது மாதிரி முக்கியம் வந்து ஒழுக்கம் தான், அப்புறம் தான் படிப்பு அப்படின்ட்டு. அதனால அங்கே வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து படிப்புக்கு 2ஆம் பட்சம் தான், கேரக்டர் தான் ரொம்ப. அப்படிதான் அந்த சூழ்நிலை தான் நான் வளர்ந்தேன். அது மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு சர்வீஸ் தினமலர் ஒன்று தான் செஞ்சின்றது, வேறு யாரும் செய்யறதா எனக்கு தெரியல. பல நல்ல விஷயங்கள்லாம் வருது. டெய்லி இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சப்ளிமெண்ட் ஒன்று சென்னைன்னு ஒன்று வரும், 4 பக்கம் தான் வரும். அதில் டெய்லி அதாவது 4 புத்தகத்தை பற்றி விமர்சனம் வரும். இன்னைக்கு அதில் பெரும்பாலும் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது ஆன்மீக புத்தகங்களுக்கு தான். இன்னைக்கு வந்தபோது திருவண்ணாமலை சித்தர்கள், அது கூட இவங்களுடைய பப்ளிகேஷன் தான். அது ஒன்று. இன்னொன்று வந்து பாரதியார் வாழ்வில்னு அது சின்ன விளக்கம் போட்டு சில விஷயம் தெரியாமல் இருந்தது. அதனால் 2 மட்டும் மார்க் பண்ணி இது வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி நான் படிக்கும்போது இருந்த அந்த பாடல்கள், அதாவது நாலடியாரோ அல்லது வந்து திருக்குறள் அல்லது ஔவையாருடைய இது நல்வழியை வாக்குண்டாம், இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் படிக்கும்போது அதெல்லாம் இருந்தது. சின்ன சின்ன அறஞ்செய்தி வரும்பு 6 சின்னம் அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு வரி வரும், பெரியோரை துணைக்கோள்னு வரும். அது இங்கே மந்தவெளியில் சங்கராபுரம் சுவாமிகள்னு இருந்தார். 1957 60 வரைக்கும் இங்கே இருந்தார். அப்போ வந்து யாராவது வந்து இது மாதிரி எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொல்ல வருவாங்க இல்லையா, அப்போ சொல்லு, ஏண்டா ஔவையார் என்னடா பாடியிருக்கா, பெரியோரை துணைக்கோள். அதாவது அவங்க இருக்கா, நீங்கள் பாட்டு தைரியமாக செஞ்சுன்னு போக வேண்டியதுதான். அது எப்படின்னா, இப்போ ஊரில் நடந்து போயிட்டு இருக்க, அப்பெல்லாம் சுமதாங்கி நான் பார்த்துருக்கேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த சுமதாங்கின்னு இருக்கும், அதில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நீ ஓய்வு எடுத்துட்டு மிச்சின தூரத்தை நீ தான் சுமந்த சுமைதாங்கி உனக்காக தூக்கிட்டு வராது அதை அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி எத்தனை சின்ன சின்ன 2 வார்த்தை 1 வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டது. இங்கே ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுவாமிநாதன் சார் வந்து பெரியவாளுடைய வார்த்தைகளை கேட்டதே இல்லை. அதாவது பிற்காலத்தில் அவங்க மற்றவங்க சொல்ல கேட்டு அதை வச்சு அவர் ஈடுபாடு வந்து இந்த புத்தகத்தை அவர் தமிழில் முதல்ல எழுதினார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். 2வது, இது மொழிபெயர்ப்பாளர் வந்து அவர் படித்தது சிங்கப்பூரில்,
இங்கிலீஷ் மீடியம், செகண்ட் லாங்குவேஜ் வந்து மலாய். அதனால தமிழ் எனக்கு ஓரளவு தான் தெரியும். ஆனால் இந்த பொறுப்பு எங்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னார். டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய பொறுப்பு. எப்படி சார் பண்ணீங்கன்னா, அது அவருடைய அனுகிரகம் தான் அது முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சுரேஷ் சார் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வர மாதிரி பொறுப்பு எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு. இது வந்து அதிசயம் இல்லாமல் இப்போ எத்தனையோ பேர் தமிழ் பண்டிதர்கள் தமிழும் ஆங்கிலமும் சமமாக தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் பொறுப்பு வந்துன்னா இவர் வந்து எங்கிட்ட இப்போ பேஷண்ட் இருக்கும்போது சொன்னார். நானும் அதே எப்படி சாமிநாதன் சார் பற்றி நீங்கள் சொன்னீங்களா அதே மாதிரி தான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது 87 பெரியவாள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ நான் போல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் அப்படி சொன்னீங்க என்ன? அவர் சாய்பாபாவுடைய பக்தர். நான் ஏதோ ஒரு வழியில் ஒருத்தரை வந்து பின்பற்றி போகிறேன், அதுக்காக நான் இன்னொரு வழியில் வரத்துக்கு அப்போ மனசு இடம் கொடுக்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் வார்த்தையை கேட்கறதுக்கு வரமாட்டேன்னு. நான் சொன்னது எழுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு சொன்னேன். அதனால இதெல்லாம் தீர்மானம் அங்கே அவங்க பண்ணுறது, நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கோம் அவ்வளோதான். அதனால இவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சில வார்த்தைகள் பேச அனுமதி கொடுத்த தினமலர் நிறுவனத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். இவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, உங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சமயம் சார்ந்து தான் ஒருத்தர் இருக்க முடியுமே தவிர, நான் சொல்ல விவேகானந்த சொன்னது சமயத்தை சாராத ஒரு மனிதன் இருக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை. அவங்கவுங்க வாழ்க்கையில தெரியும். சின்ன வயசுல வேற மாதிரி பேசினா கூட ஒரு காலகட்டம் வரும்போது உணர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி உணர்வு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க, நல்ல புஸ்தகங்களை வெளியிடுறாங்க. அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ஆடிட்டர் சார் அவர்களுக்கும் சுரேஷ் சார் அவர்களுக்கும் இந்த முதல் நூல் பெற்றுக்க சங்கர் சார் எல்லாருமே ஆடிட்டர்ஸ். அப்புறம் சுவாமிநாதனுக்கும் என்னுடைய நன்றிகளோட வணக்கத்தை தெரியப்படுத்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். இது ஒரு நல்ல பொழுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த நல்ல பொழுத பொன்னான பொழுதா மாத்திருக்கீங்க சார். தேங்க்யூ சோ மச். அடுத்து ஒவ்வொருத்தரையும் நான் தான் அறிமுகப்படுத்தணும். ஆனா என்னோட வேலையை ரொம்ப எளிமையாக்கி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரையுமே சாரே அறிமுகப்படுத்திட்டாரு. முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட ஆடிட்டர் எஸ் சங்கரன் அவர்களை பேச அழைக்கிறோம். 40 ஆண்டுகளுக்கு மேல ஆடிட்டரா இருக்கிறவர் எஸ் சங்கரன் அண்ட் அசோசியேட்ஸோட சீனியர் பார்ட்னர், த சொசைட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ் இன் பிரசிடென்டா இருந்தவர், த சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் ஸ்டடி சர்க்கிளோட ஃபவுண்டர் மெம்பர். வெல்கம் சார். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சாமிநாதன் எனக்கு பரிச்சயம் எப்படி ஆனார் என்று கேட்டால், நான் மாயிரத்தை அடுத்த காளி கிராமம் என்ற ஊரைச் சேர்ந்தவன். அந்த ஊரில் திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி பாலசுகாம்பாள் சமேத திருக்காமேஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோயில் ஒரு 1000 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை எடுத்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு யாராலும் செய்ய முடியவில்லை. நான் என்னுடைய கிராமத்தை விட்டு 1962 சென்னைக்கு வந்து விட்டேன். அதாவது ஒரு 62 ஆண்டு காலம் நான் சென்னையில் இருக்கிறேன். நான் அந்த கிராமத்திற்கு சென்ற பொழுது அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் இந்த சிவன் கோயிலை கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும், யாரும் செய்யவில்லை என்று கூறினார்கள். சரி, அப்படி அந்த சமயம் நான், என் மனைவி, என்னுடைய பையன், பொண்ணு எல்லாரும் போயிருந்தோம். நாங்கள் எல்லாரும் பரவாயில்லை, இதை நம்ம எடுத்து செய்யலாம் என்று முடித்து நாங்கள் நினைச்சோம் ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்குள்ள இது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சோம். பண்ணிட்டு அதுக்கு பாலாலயங்கள்லாம் பண்ணினா அந்த ஊர்ல இருக்கிற சில பேர்கிட்ட கோபுரம் இல்லை, நீங்க அந்த திருவிடந்தையில இருக்கிற மாதிரி இந்த நித்திய கல்யாண பெருமாள் இல்லை, எல்லா இடத்துலையுமே காளி உக்கிரகமா இருக்காங்க, அஷ்டபூஜத்தில் சிரிக்கிற மாதிரி காளி இல்லை, இதெல்லாமும் இங்க பிரதிஷ்டை பண்ணினா தேவையில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, நம்மளால இருக்கிற மீன்ஸில் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற சமயத்தில் எனக்கு திரிசக்தி சுவாமிநாதனை என்னுடைய நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் இது மாதிரி திரிசக்தியில் போய் நீங்கள் அவற்றை சொல்லுங்க, அவர் உங்க இதெல்லாத்தையும் கேட்டு அந்த ஊருக்கு அவளை அனுப்பிச்சு அந்த ஊருடைய நிலவரம் என்ன, எப்படி எல்லாம் எழுதுவார்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு நாளைக்கு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திரிசக்தியில ஒரு அபூர்வமான ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அந்த ஆர்டிக்கிள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சமயம் திரிசக்தி சுவாமிநாதன் புக்கை நிறைய இடத்துல எல்லாருமே வாங்குறா. அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது.
டெல்லியிலேருந்து தமிழ்ச்சங்கம், பாம்பே மடுங்காலேருந்து தமிழ்ச்சங்கம், செகண்டராபாத்லேருந்து தமிழ்ச்சங்கம் எல்லாரும் என்னை கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் கோபுரங்கள்லாம் வச்சு ஒரு பிரமாதமா 2010 அந்த கோயில் ஒரு 1 கோடி ரூபாய் செலவில் என்னுடைய பணம் பாதி இருந்தாலும் மீதி எல்லாம் வசூல் பண்ணி அது காரண கர்த்தாக இருந்தவர் சுவாமிநாதன். அன்றிலிருந்து எங்கள் 2 பேருக்குமே ஒரு பரஸ்பரமாக ஒருத்தருடைய ஒரு அன்பு இருந்து கொண்டே இருந்தது. அவர் நிறைய திரிசக்தியில பெரியவாளை பத்தி எல்லாம் எழுதிட்டே இருந்தார். நானும் அப்பெல்லாம் சும்மா பேசிட்டே இருக்கிறச்சு அப்படியா தான் எனக்கு என்னுடைய 2 சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. அதாவது நான் 9 வயது இருக்கும்போது மயிலாடுதுறையில இப்ப மகாபெரிவா வந்திருக்கா அப்படின்னு எங்க ஊர்ல இருந்து எல்லாரும் அழைச்சின்னு போனா. நாங்க போன சின்ன வயசு. அப்ப போனோம்னா யாரும் கிட்டக்கவே பார்க்க முடியல. அவரை பார்த்தாலே அவர் கிட்டக்க போய் பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் யாருமே கிட்ட விடுறதுக்கு அனுமதி இல்லை. சரின்னு போயிட்டோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் கும்பகோணத்தில் போய் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். கும்பகோணத்தில் காமாட்சி கோசரத்தில் சங்கர மடம் இருக்கு. அந்த மடத்தில் ஸ்கூல்ல படிக்கிற பையங்களுக்கு மார்னிங் காலையில 6லேருந்து 8 மணி வரையிலும் ருத்ரம், சமகம், ஜெயசக்தம், புருஷசக்தம் எல்லாம் கற்றுக் கொடுப்பா. அப்படியும் கொடுத்துட்டு அவ ஒரு 10 ரூபா சும்மா ஒரு இதுக்காக கொடுப்பா. அதுல வர பசங்க எல்லாருமே ஹைஸ்கூல்ல படிக்கிற பையங்களா இருக்கணும். அதே மாதிரி படிச்சா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் ஹிந்தி அஜிடேஷன் எங்க ஹிந்தி வாத்தியாரை தூக்கி காவேரியில போட்டுட்டான். அதனால எனக்கு கிரந்தம் தான் தெரியும். அவர் அங்க எல்லாமே கத்துண்டோம், எல்லாம் பண்ணினா அந்த ஊர்ல திடீர்னு ஒரு நாளைக்கு இங்க தஞ்சாவூர்லேருந்து லட்சுமண ஐயர் ஜட்ஜி வரார். எல்லாரையும் உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ண போறா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா மகா பெரியவாளும் வரப்போறா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு என்ன பண்ணார், எங்களுக்கெல்லாம் கத்துக் கொடுக்கிற அந்த வாத்தியார் அவர் எந்தெந்த வாத்துக்களெல்லாம் போய் பூஜை பண்றாரோ அவ வீட்டு பசங்களெல்லாம் 40-45 பேர்ல ஒரு 10-12 பேரை வண்டியே செலக்ட் பண்ணி அவளுக்கெல்லாம் சொல்லி அவ வருவா. என்ன கேட்டாலும் நான் தான் கேட்பேன், நீங்க தான் சொல்லணும், மீதி எல்லாரும் அவ கண்ணிலேயே படக்கூடாது, தள்ளி இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு ரொம்ப ஆசை நமக்கு நல்ல சொல்லணும்னு. ஆனால் அவரை மீறி நாங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. எல்லாம் பண்ணினா அன்னைக்கு ஒரு கார்த்தால ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்தாங்க. எல்லாரும் பண்ணாரு. எல்லாரையும் கேட்டா இந்த வாத்தியாரே எல்லாரையும் கூட்டு ஒருத்தரா கூட்டு கேட்டார். இதை கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்த பெரியவா ஏன் இவரே எல்லாரையும் கூப்பிடுறார், கேட்கிறார், இவரே அந்த இடத்துக்கு வாத்தியார், இவர் இந்த பர்டிகுலர் பசங்களை ஒண்டி தான் கூப்பிடுறாரு, மீதி எல்லாம் இல்லையா அப்படின்னாக்க. அப்புறம் கேட்டவனுக்குன்னு 40 பேர்லாம் இருக்கானா, யார் யாருன்னு கூப்பிட்டா. எங்க வாத்தியார் என்ன சொன்னார், அவ கூப்பிடுற மாதிரி இருந்தா கூட நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படி எல்லாம் பார்த்தா என்னை கூப்பிடுற மாதிரி இருந்தது. ஆனால் நான் அவர் சொன்னதுனால பேசாம இருந்துட்டேன். அப்புறம் ஒருத்தர் பார்க்க ஒரு சாஸ்திரிகள் யாரோ ஒருத்தர் அழைச்சின்னு போய் என்னை கூப்பிட்டு நீ என்ன உன் பேர் என்ன? சங்கரன். ஓ, என் பேர் உள்ளவனா நீ அப்படின்னு கேட்டார். உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் அவ கத்து கொடுத்திருக்காரு, எல்லாம் தெரியும். புருஷசக்தம் தெரியுமா அப்படின்னு சொன்ன. தெரியும். நான் உன்னை ஆரம்பிப்பேன், நீ சொல்லுவியா அப்படின்னா. சகசிரசீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வன் நாராயணகும் ஹரம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த பகுதி. அவ்வளவு அபூர்வமா சொல்லுவேன். எனக்கே ஒரு 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 திமிர் மாதிரியான ஒரு எண்ணம். என்னை தவிர்த்து யாருமே இதை சொன்னா சொல்ல முடியாதுன்னு. அப்படி இதவை என்னை கேட்ட உடனே எனக்கு அந்த ஆனந்தத்துல ரொம்ப பிரமாதமா நான் சொன்னேன். என்ன சொன்ன உடனே என்ன உடனே கூட்டு கிட்டக்க வர சொல்லி, நீ பூனல் போட்டுருக்கியா, பூனல் போட்டு இருக்க, ஒரு தங்க காசை கொடுத்தாரு. சரி, நான் அந்த தங்க காசை கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவேன்னு. நான் என்ன ஊக்கில் போட்டுவேன், அப்படி போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பூனல் எடுத்து அந்த இதுல அதை போட்டு கொடுத்தாரு. எனக்கு அன்னைக்கு மறுநாள் எனக்கு கிடைத்த வெயில்லாம் தாங்க முடியாது. அந்த ஒரு ஏன்னா நான் 9 வயசுல அவரை பார்க்க முடியாம இருந்தது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது ஒரு பெரிய பாக்கியம். அதை அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம்
நானும் எனக்கு கல்யாணம் ஆகி நான் என் ஒய்ஃப் அப்போ வந்து நான் வந்து சென்னையில் ஆடிட்டராக இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து கொஞ்ச நாளைக்கு பச்சை பாஸ் காலேஜில் லெக்சராக இருந்தான். அதனால நான் என்ன பண்ணுவேன், வெள்ளிக்கிழமைக்கு கிளம்பி போவேன், திங்கக்கிழமை வருவேன். அப்படி இருந்தது ஒரு மாச காலம். அப்போ அங்கெல்லாம் போறச்சு மடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தா என்ன ஒரு நாளைக்கு நான் போனேன். போய் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்த உடனே நீ வந்து சங்கரன் தானே, கும்பகோணம் மடத்தில் பாடசாலையில் பூனல்ல நீ வச்சுருக்கியா அந்த காசைன்னு கேட்டார். நான் எடுத்து இதை காமிச்ச உடனே சரி நல்லது, கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வெயிட் பண்ணுன்னு சொன்ன உடனே சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வரல. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குக்கும் ஒரு ஒய்ஃபும் வந்தா. அவள் வந்து ஏதோ கல்யாணத்துக்காக வந்திருக்கா. அதனால அவ ஏதோ அவர் நிறைய கூட்டத்தில் அவளுக்கு ஒரு என்ன பெரியவாள்கிட்ட போய் எப்படி கேட்கறது என்னன்னே தெரியல. அவ பாட்டு கூச்சத்தோட பேசாமே இருந்தா. அப்புறம் பெரியவாளா கூட்டு எல்லாம் சொன்னோன்னே அப்புறம் என்ன கூட்டார். நீ ஒரு ஆடிட்டர் தான் பண்ற, நல்லா சம்பாதிக்கிறார், போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறேன்னு, நீ ஒரு ஒத்தாசை பண்ணணும், இவாளுக்கு என்ன கேட்கறாளோ அதை பண்ணி கொடு அப்படின்னு. பெரியவா நீங்க என்ன சொல்லணும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அனுபவங்கள் வந்து நான் வந்து அவர்கிட்ட அதை பகிர்ந்துட்டேன். அதுல அந்த முதல் பகுதியில சங்கரன் பெற்ற தமிழ் தங்க காசுன்னு தமிழ்ல வந்திருக்கும், ஏழைக்கு உதவி எதுன்னு போட்டிருக்கோம். அதை வந்து இங்கிலீஷ்ல இத டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சில அனுபவங்கள் நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்லல. அதாவது இன்னொரு நானும் என் மனைவியும் போயிருச்சு. ஒரு பால்காரம்மா வந்து அங்க வந்து அழுதுண்டே இருக்கா. அழுதுண்டே இருக்கிறதுனா அன்னைக்கு பெரியவா மௌனம். கத்துன்னு கத்துறா, எல்லாரும் வெளியில போய் இன்னைக்கு மௌனம் வரமாட்டாங்க அப்படின்றா. அவ யாரும் இல்ல, திருப்பி போயிட்டா. போய் ஒரு மாசம் கழிச்சு திருப்பி நான் என் ஒய்ஃபை பாக்குறதுக்காக அங்க போறச்சு அவ வந்து ஒரு பசுமாட்டையும் ஒரு ஹஸ்பண்டையும் அழிச்சுன்னு வந்தா. அந்த அன்னைக்கே அவர் மௌனம் இல்லை. அன்னைக்கு வந்து சத்தம் போட்டியே என்னன்னு கேட்டார். இல்ல என்னுடைய கணவனை ரொம்ப நாளா காணும், நீங்க தான் ஏதான்னு பார்த்து எங்க போனா என்னன்னு தெரியல, சோடும் இல்ல, இந்த மாடு அன்னிலேருந்து மாடும் கறக்க மாட்டேங்கிறது, மாடும் ஒன்னும் என்னால ஒன்னும் செய்ய முடியல, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப உனக்கு கணவன் கிடைச்சிட்டானா மாடெல்லாம் கொண்டிருக்க, பால் கொண்டிருக்கியா இங்க அபிஷேகம் பண்றதுக்கு, நான் கொண்டிருக்கேன் பெரியவான்னா. அது மாதிரி அவர்கிட்ட ஒரு நிறைய அதெல்லாத்தையும் ஒரு 13 வால்யமா அவர் சுவாமிநாதன் கொடுத்திருக்கார். சுவாமிநாதன் வந்து ஒரு மகாபரிவாளுடைய, அதாவது மகாபரிவா வந்து காமாட்சி அம்மனுடைய பிரத்யட்சம். இப்ப வந்து எனக்கு என்னமோ கூடு விட்டு கூடு வாய்வாங்க மகாபரிவாலே இப்ப சுவாமிநாதன் ரூபத்துல பாய்ச்சிட்டாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவர் ஆரம்பிச்சு அவர் முதல் வந்து அயோத்தியா மண்டபத்துல தான் அந்த பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இது எங்க போனாலும் இப்ப டிவியில CTVல அவர் எழுதாத பத்திரிகையே கிடையாது, போகாத நாடே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கண்ட்ரியும் போயிருக்காரு. அடுத்த மாசத்துல கூட அமெரிக்காவுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப சுவாமிநாதன் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு வாண்டட் பர்சன். அப்படி ஒரு அதாவது மகாபரிவாளுடைய தத்துவங்கள், அதாவது பணக்காரன் ஏழை எந்த பாகுபாடுமே இல்லாம, ஜாதி மதமும் இல்லாம எல்லா இடத்துலயுமே நடந்து போவார். எனக்கு வந்து பத்ரிநாத் டாக்டர் எனக்கு வேண்டியவர். நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், உங்களுடைய அனுபவம் என்ன? அவர் சொன்னார், எனக்கு மகாபரிவால வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் பண்ண முடியல, காஞ்சிபுரத்திலேயே ஒரு இடத்துல வந்து பண்ணி அந்த எங்க நர்ஸ் எல்லாம் வர முடியாம அவர்கிட்ட பணியா வேலை செய்யறவாளையே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு கண்ணை நான் ஞான கண்ணை எங்கேயுமே பார்த்ததில்லை. அது சொன்ன எனக்கு அவர் வேலை ஈடுபாடு இருந்தது. ஆனா அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஒரு ஈடுபாடு ரொம்ப ஆயிடுச்சு. அதை கூட அவர் சுவாமிநாதன் அந்த இதுல எழுதியிருக்கார். இன்னொன்னு வந்து இப்ப தமிழ்ல வந்து நானே ஆங்கிலத்தில் எல்லாருக்குமே படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணோம். நானே என்னுடைய எழுதினதையே சில தடவை இங்கிலீஷ்ல எழுதலாமான்னு பார்த்தேன், என்னால பண்ண முடியல. அதாவது தமிழ்ல எல்லாம் சொல்றோம் வெயில் அடிக்கிறதுங்கிறோம், வெயிலுக்கு ஏதாவது கரெக்டான இங்கிலீஷ் சொல்ல முடியுமா? எய்தர் யூ கேன் சே ஸ்கார்ச்சிங் சன் ஆர் ஸ்கார்ச்சிங் ஹீட். வெயிலுக்கு அது இங்கிலீஷே சொல்ல முடியாது. அது அப்படி இருக்கிறத இந்த தமிழ் ஆக்கத்தை அவர் வெங்கட்ராமன் கோபாலகிருஷ்ணன் வந்து அற்புதமா பண்ணியிருக்கார். என்னுடைய 2 இதையும் அவர் சுவாமிநாதன் ஒரு டிராப்ட் எனக்கு அனுப்பிச்சார்.
நீ இதை பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தோ சொல்லுங்கள். நானும் பூத கண்ணாடி தான் வச்சுன்னு பார்க்கல. படிச்சு என்னால ஒரு இடத்துல கூட கை வைக்க முடியல. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், கிவ் ஹிம் எ பிக் அப்ளாஸ். இப்படி ஒரு இடத்துல கூட என்னால கை வைக்க முடியல. அவ்வளவு அற்புதம். அவர் இட் இஸ் எ கிஃப்ட். அவ்வளவுக்கும் அவருக்கு தமிழ் தெரியாது. அவருக்கு இதுக்கெல்லாம் காரணமே அவருடைய மனைவி தான். அவங்க எழுந்து நிக்கணும். அவர் இதில் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு தமிழ் தெரியும், எழுந்து இல்லுமா, அவருக்கு தமிழ் தெரியும், அவங்க தான் ஒத்தாசை பண்ணாருன்னு சொல்லிட்டு. எங்கேயோ இருந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கோம். யாராலையுமே நிறைய பேர் மெனி பீப்புள் ஹேவ் அட்டெம்ப்டட், யாராலையும் பண்ண முடியல. அந்த ஒரு அற்புத சிங்கப்பூர்ல இருந்த வெங்கட்ராமன் கோபாலகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க ரொம்ப கிரேட். அவருக்கு டைம் இருக்குமோ தெரியாத, மீதி எல்லாத்தையும் பண்ண முடியுமோ என்னமோ தெரியல. அது ஆங்கிலத்தில், ஏன்னா நிறைய பேருக்கு ஃபாரின்ல இருக்கிறவாலாம் எல்லாருமே நிறைய தமிழ் பேசுறாளை தவிர்த்து தமிழை படிக்க தெரியல. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் இருந்தா எல்லாருக்குமே இது இருக்கு. அது இந்த புஸ்தகம், அதுவும் அந்த தினமலர்ல தாமரை பப்ளிகேஷன்ஸ் அவ பண்ணியிருக்கா, ரொம்ப அற்புதமா இருக்கு. அது தினமலர்னாலே, தினமலர் கைப்பட்டாலே ரொம்ப வசதம். அந்த அவர் நல்லி செட்டியார், குப்புசாமி செட்டியார் கையால கோல்டன் ஹேண்ட் அது. அதால நான் அந்த பிரதியை வாங்கியிருக்கேன். இந்த தாமரை பப்ளிகேஷன்ஸ் இந்த புஸ்தகம் அபரீதமாக இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். சார் பேசும்போது ஒரு குறிப்பிட்டு இருந்தாரு, கண்களை பார்த்த அந்த டாக்டர் அந்த அவ்வளவு பவர்ஃபுல் கண்ணை நான் பார்த்ததில்ல அப்படின்ட்டு. சென்னையில இன்னைக்கு நிறைய கண்கள் நல்லா இருக்குன்னா அந்த மருத்துவமனை தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? சங்கர நேத்ராலயா, ஆமா ரைட்? அந்த மருத்துவமனை தான். சோ எல்லாத்தோட ஆரம்பமாவும் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்களோட ஒரு ஆரம்பமாவும் மகா பெரியவா அவர் இருந்திருக்காரு. அடுத்ததாக பேச வருபவர் மகா பெரியவா அவர்களின் தீவிர பக்தர். ஆக்சுவலா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காமன் டேக் போட்டலாம், இங்க இருக்கிற எல்லாருமே தீவிர பக்தர்கள், அதை தனியா சொல்ல வேண்டாம். ஆடிட்டர் டிவி சுரேஷ் அவர்கள் ICAI மெம்பர், ஓமன் அரசு நிதி ஆலோசகராக இருந்தவர், வித்யா வியாஷ்னி சொசைட்டியின் செக்ரட்டரி. வெல்கம் சார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. Most respected Sri Lakshmipati, எல்லாருமே தமிழ்ல பேசினா, so I will take the opportunity to talk in English. Director Dinamalar and Thamarai Publication, Chief Guest of the Day, most respected Padma Shri Dr. Nalli Kuppasamy Chettiar, Senior member of my CA fraternity, Auditor Shankaran, the heroes of the day, my good friends, Sri Swaminathan and Sri Venkatraman Gopalakrishnan. I call him as Bala. Last 6 months, we become so close like brothers, the way we have been interacting every day. Invited audience, members of the press, ladies and gentlemen, good evening to all of you. Today is a very significant day that we have witnessed the release of the much awaited English version of Mahaperiyava Volume 1. It has taken almost 12 years for the English version to come out after the release of the Tamil version. Although Sri Swaminathan has written many books on many subjects, his books on Mahaperiyava, 13 such books, released till date, has been well received and read across the globe. His towering presence on the TV and YouTube has made him a household name across the world. ஒன்னில் இன்னைக்கு கார்த்தால பாலாவை ஒரு இன்ஃபார்மலா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சுவாமிநாதன் சார் கிருஷ்ணன் 3 பேரும் போனோம். ஆஸ் வி வெயிட்டட் ஃபார் பாலா டு கம், எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஹி லுக் வெரி சஃபிஸ்டிகேட்டட் அண்ட் ஹி வாஸ் ஃபிட்லிங் வித் ஹிஸ் மொபைல். டக்குன்னு சாரை பார்த்தோன்னே எழுந்து நீங்க டிவியில வருவேலே அவர் தானே. இது நான் சுவாமிநாதன் கூட ஐ ஹவ் டிராவல்டு, பிளேன்ல டிராவல் பண்ணியிருக்கேன், ஏர்போர்ட்ல பார்த்த எல்லாம் நிறைய பேர் so such is his towering presence. The mere analysis of his viewership demonstrates his popularity. My relationship with Swaminathan sir and family is more than a decade plus. And of course, the binding factor was his books, his speeches, and Mahaperiyava himself. He has taken Mahaperiyava to every home, and people seem to be sharing experience every day
and he consolidates these experiences to bring forward a book. And every book has some takeaway for us in terms of our belief, and more than anything else, the living God that Mahaperiyava was. At least people like me should be proud that we lived our life when Mahaperiyava was still there. Unfortunately, Swaminathan sir mariye எனக்கும் வந்து மகாபெரிவால தரிசனம் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு பாக்கியம் கிடைக்கல. Because I was out of Tamil Nadu during my childhood days. நானும் தமிழ் படிக்கல. Tamil as a language I didn't study at all. Strange பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. I did not have the privilege and fortune to have had the darshan of the Holy Guru due to various reasons, but that has been more made up by my reading many books and experiencing and visualizing the role played by Mahaperiyava in lives of various devotees across India. I am trying to compensate my absence at that time by visiting Mahaperiyava Brindavanam in Kanjipuram as often as possible. இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் பற்றி இப்போ சங்கரன் சார் நல்லி சார் இவாலாம் வந்து they talked about Mahaperiyava ஒரு பர்சனலாக அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி சொன்னா. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் எனக்கும் பாலாக்கும் சுவாமிநாதனும் சாருக்கும் நடுவில் உள்ள ஒரு டிரான்சாக்ஷனை பற்றி சொல்கிறேன். How the translation exercise into English started and the process of translation have been written by Sri Swaminathan and Bala Gopalakrishnan. I have been extremely privileged to have been involved in this mammoth exercise. Thanks to my good friend Swaminathan, sir, who entrusted the work of reading, editing, and suggesting changes so that the English version, which is now released, is as close as possible to the Tamil version in terms of language and expression. ஏன்னா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பேன் சாரோட லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சோ சிம்பிள். கண்ணுல ஜலம் வந்தது பரவசம் அடைந்தார் அப்படின்லாம் அவர் சொல்லும் போது நம்ம அப்படியே we will cry. ஸோ இந்த வால்யூம் 1 சைட்ல வச்சுண்டு பாலா அனுப்பிச்சுட்டே இருந்தார். பாலா வந்து எப்படி கேட்டேன்னா இஸ் லைக் விராட் கோலி மாதிரி அவர் அனுப்பிச்சுட்டே இருப்பார். அண்ட் சுவாமிநாதன் சார் சார் அடுத்தது வந்துடுத்து அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புவார். இதை வந்து தமிழ் புக்கை பக்கத்துல வச்சுண்டு ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் நம்ம படிச்சு சாரோட எக்ஸ்பிரஷன் இதுல வரணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் படிக்கிறதுக்குள்ள தோதா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்பிரஷன் வரணுங்கிறதுக்காக இதுல வந்து ஐ ஷுட் தேங்க் மை வைஃப் ஷீலா who has been a great support in this task entrusted to me. Both the Tamil and English versions are of very high and rich caliber in terms of language. The original creator is Sendamil Kalanidhi. The translator is the master craftsman in English. I am yet to see an English, in the ivaroda mari or level of English I am yet to see. Master craftsman in English, and all of you can imagine that my task was not easy, as I thought when I embarked upon it. It has taken a good time to go through every chapter very carefully, and Bala has become a very good friend during this last 6 months. We have debated, we have discussed, we have argued, and we are agreed to make this final product as close as possible to the original Tamil, so that I am sure all the readers will be able to judge and certify my statement. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். குங்குமம் அப்படின்னு சார் எழுதுறார். இந்த குங்குமத்துக்கு என்ன இங்கிலீஷ் வேர்ட் அப்படின்னு சாஃப்ரன் எழுதணுமா என்ன எழுதணும்? நான் சொன்னேன் பாலாட்ட குங்குமம்னே விட்டுடலாம். எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் குங்குமம். உடனே அவர் வந்து விக்கிபீடியாலேருந்து ஒன்று எடுத்து அனுப்புவார் எனக்கு. விக்கிபீடியாவில் ஹவு இஸ் குங்குமம் மேட் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஹவு மெட்டிகுலஸ் ஹி வாஸ் இன் கன்வின்சிங். we've had our arguments, we've had இது வந்து நீங்க புக்கு படிக்கிறச்சே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். I would urge each one of you to buy the English version and bless all of us. சங்கரன் சார் வந்து நான் அவரை பத்தி அந்த 2 சாப்டர் பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் அனுபவிச்சதை சொல்லிட்டான். ஸோ ஐ வில் ஸ்கிப் தட். 2 சாப்டர் அவரை பத்தி வருது. ரொம்ப அருமையா அது வந்து டச்ட் அவர் ஹார்ட்ஸ். ஏன்னா ருத்ரம் சமகம் புருஷ சூக்தம் எல்லாம் இட்ஸ் ஆல் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். சின்ன வயசுல பெரியவாளுக்கு நேர அதை சொல்லி ஒரு கோல்டு காயின் வாங்குறது இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். As mentioned in the profile, in the preface by me in the book, it is a strange coincidence that neither Bala nor I have studied Tamil as a language in our curriculum in our school or college.
It's just a small thing about us. After delivering 3 children, my mother, who got married at the age of 17, got a scholarship to go and study in MS University, Baroda. So, நாங்கள் 3 பேர், நானே, எங்கள் அக்கா, என்னோட அண்ணா, நான் தான் யங்கஸ்ட். 3 பேரையும் கூட்டிட்டு she went to Baroda. We just rented a small place, 1-room apartment. She studied in MS University, Baroda, and stood university first. Coming back, she came and worked in Avnashlingam Home Science College. And then she started her own school with his Vidya Vikasini Matriculation and Higher Secondary School. இப்போ வந்து அந்த ஸ்கூல் 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிடுது. In 1981, she started a school for the special children, mentally challenged. That school is in the 42nd year. We have about 120 special children in our school. I am an ardent Ayyappa Bhakta. In one of my visits to Sabarimalai, நான் திரும்பி வந்த உடனே I came and sat in my chair in the school. Suddenly ஒரு flash எனக்கு வந்தது. And the flashல வந்து it said, why don't you start a Goshala? So I called up my sister, who is an expert in mental retardation in this country, Dr. Jayanti, who lives in Hyderabad. அவளை கூப்பிட்டு கேட்டேன் நான், கோஷாலா ஆரம்பிக்கலாமா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்குன்னு. She said, யாருமே யோசிச்சது இல்லையே. It's a good training for them, நீ ஆரம்பி அப்படின்னா. So ஒரு பசுவோட ஆரம்பிச்சோம் சார். Today we have 14 cows, 11 years old Goshala. We have 7 calves. Not only that, in the training to the special children, adults who manage this Goshala accepting milking, these children come from the lowest strata of our society, below poverty line. We have support from the government of Tamil Nadu in running this. பெரியவா வந்து உள்ளே இருக்கா. எனக்கு வந்து பெரியவா பார்த்ததில்ல. ஏதாவது ஒரு பசுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் போவேன். அங்கே நின்று பெரியவாட்டை, அங்கே பெரியவாக்கு ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி வச்சுன்னு இருக்கோம். அங்கே போய் ப்ரே பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மை கைஸ் வில் கால் மீ அப் அண்ட் சே, சார் ஷீ காட் அப் சார், நேற்றுக்கு ராத்திரி பூரா படுத்துட்டு இருந்தா இன்னைக்கு எழுந்துட்டா. இது வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். பெரியவா நம்ம எப்படி அனுபவிக்கிறோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். So, as I said, Hindi was my first language at school. And mother tongue, and on my own interest, probably it was the decision of Mahaperiva himself that he decided that 2 people who have not studied Tamil should attempt translation of this English version. இது என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இது பாருங்க. இது வந்து நினைச்சு எனக்கு ஆகவே இல்லை. I am sure all of you will bless us, enjoy this book. As I said, I am a CA by profession. I worked abroad. I used to be advisor to the government of Oman. Coming back to take care of my parents in their old age. And then now, after Amma's passing away in 2013, the mantle of running the school fell on my shoulders along with my wife. We run this. It's a charitable institution, highly recognized in Coimbatore. So all of you, any one of you coming to Coimbatore, kindly drop by to our school and bless our children. For me, for me, time was the factor. I'm a practicing chartered accountant and quite busy traveling within India and abroad. Time was a factor. But the way Bala was, chugging away, I needed to match his speed, if not at least 50% of his speed. But Mahaperiva himself gave me the time and energy to complete this task in a time-bound manner. As I went into the process, the supreme power of Mahaperiva overtook me. And I cannot explain the eventual feeling on completing the exercise. சில chapters in the bookல பார்த்தேன்னா சார், ஒரிஜினல் புக் நான் தமிழ்ல படிச்சப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வரல. But the way Bala has translated it, I tell you, அப்படியே உக்காந்துட்டேன் நான். Case in point is அருணாச்சலம் ஸ்டோரி ஒன்று பார்ப்பேன் நீங்க அதில். 2வது ஸ்டோரி வந்து ஒரு குழந்தை மேலேருந்து கீழே விழும். இந்த குழந்தை வந்து both my son-in-law and daughter are here, they are doctors. அவளுக்கு தெரியும் 3வது மாடியிலிருந்து ஒரு குழந்தை விழுந்தா பழைக்குமா. இந்த குழந்தை பழைச்சது. இந்த குழந்தை பழைச்சிட்டு சொல்றது, ஒரு தாத்தா வந்து என்னை பிடிச்சிண்டா அப்படின்னு. அழுதுட்டேன். I really wept. So that is the power of the expression that Swaminathan sir has used. And Bala, the way he has translated it, hats off to you, sir. I share my happiness with the original creator, Swaminathan sir, and translator Bala
We are in the process of translating volume 2, 3 and 4. யாரோ கேட்டா இப்போ அவர் ஆல்ரெடி 2-3 எனக்கு அனுப்பிச்சாச்சு. நான் தான் உட்காந்துருக்கேன். I am trailing behind. என்கிட்ட சொல்றார், நான் இந்த மாசம் 21ஆம் தேதி I am going to the US. உங்களுக்கு ஹோம்ஒர்க் யூஎஸ்ல பண்ணுங்க அது அப்படின்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. நான் சொன்னேன் பாலாட்ட, பாலா 4க்கு அப்புறம் ஒரு பாஸ் பட்டனை கொஞ்ச நேரம் அமுத்துங்கோ, so that I can catch up with you அப்படின்னு சொல்லியிருக்கேன். But I am sure Mahaperiya will give us the power to do that. இது வந்து probably with the support of Thamarai brothers we will be able to release 2, 3 and 4 also. Swaminathan sir US போறார், so அவரும் he'll be busy across the US traveling. So probably timeline could be July, August, sometime like that. I do thank Thamarai brothers for their support in publishing this book. And coming from the house of Dinamalar, I am sure the book will receive huge response from the readers who have been waiting for the English edition. The first among them being my wife Sheila. எப்படின்னா Swaminathan sir வந்து last 10 years is a frequent visitor to Coimbatore. நானே இங்க கிருஷ்ணன் வந்திருக்கார் நம்ம ஃப்ரெண்டு. We have an Anusham Puja Trust. நாங்க 3 பேரும் trustees of the Anusham Puja Trust. அங்க எல்லா அனுஷம் பூஜைக்கும் we do conduct மகாபெரிவாளுக்கு பூஜை பண்ணுவோம். Eagerly looking forward in that puja, apart from the Abhishekam and Aradhana and other things, is Swaminathan sir's 1-hour speech. இந்த 1 hourல வந்து பார்த்தேன்னா, நான் எப்பவுமே இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, seamless அப்படின்னு. seamlessனா there is no break. They say seamless tubes. ஒரு ஸ்டோரியிலேருந்து இன்னொரு ஸ்டோரிக்கு அவர் போகும்போது, ஒரு புக்கும் ஒரு பேப்பர் படிக்க மாட்டார். ஒரு ஸ்டோரியிலேருந்து இன்னொரு ஸ்டோரிக்கு அவர் போகும்போது அந்த ஷிஃப்ட், ஃபார் இன்ஸ்டன்ஸ் he will shift from Mahaperiva to Ramana Maharishi. He will shift from Ramana Maharishi to someone else. ஆழ்வார் ஸ்டோரி ஏதாவது சொல்வார். இது வந்து சீம்லெஸ்ஸா போகும். இதுக்கு வந்து every Anusham Puja, people in Coimbatore look forward to Mahaperiva. எங்க ஸ்கூல்ல கோயம்புத்தூர்ல we have a Kovil. That Kovil has celebrated 4 Kumbhabhishekam. Last year we had Mahaperiva also coming and being seated in that temple. அந்த மகாபெரிவா விக்கிரகத்தை தான் நம்ம வந்து எல்லா அனுஷத்துக்கும் பூஜை பண்றோம். ரொம்ப வந்து lot of you may know it's not easy to run a school. There are so many restrictions with the rules that government brings in every day. சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். சில இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் சம் அதர் வே ஆஃப் ஹேண்ட்லிங். ஐ எம் ஷுவர் நல்லி சாருக்கு தெரியும் எப்படி சில விஷயங்கள்லாம் வேற விதமாக தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கிற காலத்தில் மகாபெரிவா வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து உக்காந்தப்புறம் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது ஃப்ரம் த ஜட்ஜ் தட் ஃபேவர்ட் ஆல் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஒரே சொல்யூஷன் தான். அண்ட் coincidentally the name of the judge was Suresh Kumar. So that's the power of Mahaperiva. ஸ்கூல்ல வந்து ரெகுலரா பூஜை பண்ணுவா மகாபெரிவா. எங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து மகாபெரிவா டிவோட்டிஸ். 2200 குழந்தைகள் இருக்கா சார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. 140 குழந்தைகள் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருக்கா. There are 50 children in our adult home from the below poverty line. children அவா ஹாஸ்டல்ல இருக்காவா. எல்லாருமே மகாபெரிவா டிவோட்டிஸ். I once again thank the organizers Dinamalar, Thamarai brothers and my good friend Sri Swaminathan for inviting me to this function and considering me important enough to receive the second copy of this wonderful book. Apart from entrusting me with this task which I thoroughly enjoyed and soaked in the bliss of Mahaperiva's life journey. Mahaperiva Charanam. Thank you. Jai Hind. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ஒரு கோஇன்சிடென்ஸ் பத்தி சொன்னீங்க சார். இன்னொரு கோஇன்சிடென்ஸ் இருக்கு. நத்திங் இன் த வேர்ல்ட் இஸ் கோஇன்சிடென்ஸ். அது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டது, உனக்கு தெரியல அப்படின்னுவாங்க எப்பவுமே. அந்த மாதிரி இன்னொரு விஷயம், மகாபெரியவா அவருடைய ஏற்பேர் நமக்கெல்லாம் தெரியும், சுவாமிநாதன் அவர்கள். இந்த புத்தகத்தை எழுதினதும் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல, இட்ஸ் ஹேப்பன் அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்புரை நூல் ஆசிரியர் செந்தமிழ் கலாநிதி பி சுவாமிநாதன் அவர்கள் மறுபடியும் என் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே முன்னாடி அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர் சார் எல்லா டிவிலையுமே நீங்க பார்க்கலாம். எந்த டிவி ஸ்விட்ச் பண்ணாலும் சார் இருப்பாரு. உலகம் முழுவதும் பயணித்து சொற்பொழிவு செய்பவர். திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு செந்தமிழ் கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு. சேஷன் சன்மான் விருது, குரு கிருதி பிரச்சார மணி விருது, குரு கிருபா பிரச்சார ரத்னா, சஞ்சீவி சேவா விருது, பக்தி ஜான் ரத்னா உட்பட பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு. 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு.
இவர் மகா பெரியவா தொடர்பான சுவாரஸ்யமான அனுபவங்கள் எழுதியிருக்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம நிறைய ஃபேண்டசி புத்தகங்கள் அந்த காட்சிகளை பார்த்திருப்போம். புத்தகத்தை திறக்கும் பொழுது நம்ம புத்தகத்துக்குள்ள போயிடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். மகா பெரியவா யாரோ ஒரு கேரக்டர் கூட பேசுற மாதிரி இருக்கும். நீங்க நல்ல டீட்டெயிலா ரொம்ப டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்களா தான் இருப்பீங்க. அந்த வே ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்றேன். ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகம். சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம். வெல்கம் சார். श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नश्चंद्रशेखरेंद्र प्रचोदयात्। மேடையில் விற்றிருக்கக்கூடிய மேன்மிகு மக்கள் அனைவருக்கும், அரங்கத்திலே கூடியிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க. புத்தகத்தோட தயாரிப்பு பற்றி, அந்த புத்தகம் எப்படி வெளியில வந்தது, எல்லாவற்றையும் எல்லாம் பேசியாச்சு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம கோபாலகிருஷ்ணன் சாருக்கு தான் ரொம்ப என்ன பேசுறது. ஏன்னா அவர் எல்லாம் கொண்டு வந்த பாயிண்ட்ஸ்லாம் எல்லாருமே பேசியாச்சு. இன்னைக்கு காலையில் சுரேஷ் சொன்னதுல ஐடிசி கிராண்ட் ஷோவில் போய் பார்த்தோம். ஒரு கட்டசி ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அவர் பார்க்கணும். இது வரைக்கும் எல்லாம் ஃபோனில் மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட போனபோது நானும் சுரேஷ் கிருஷ்ணன் 3 பேரும் போய் அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு இருந்தபோது, நான் எழுதி வச்சிருக்கேன் என்ன பேசுறோன்னு, அதை நீங்க பார்க்குறீங்களான்னு சுரேஷ்ட கேட்டார். ஏன்னா நான் பார்த்தா கூட எனக்கு புரியாது இங்கிலீஷ், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு சுரேஷ்ட கேட்டார். சுரேஷ் கேட்டார், இல்லை நான் அதை பார்க்க மாட்டேன், நீங்க அங்க பேசுறத நான் சஸ்பென்ஸா கேட்கிறேன் அப்படின்னு. இப்ப எல்லா சஸ்பென்ஸுமே உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் புதுசா ஒரு கைனேஜ் பண்ணி பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா பேசுவார். அதாவது இவரை கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஹியூமன் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதாவது புக்கு டிரான்ஸ்லேஷன் அப்புறம், அதெல்லாம் செகண்டரி. அவர் எப்படி அறிமுகமானார், எனக்கு எப்படி பழக்கமானார், சரி அதையாவது அவர் சொல்லட்டும், நான் சொல்லல. சம்பந்தமே இல்லை, எனக்கு அவருக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஆனா என்னோட புக்கை 440 பக்கம் தமிழ்ல, அது 3 மாசத்துல டிரான்ஸ்லேட் பண்றேன். ரொம்ப கஷ்டம். 440 பக்கம் தமிழ் புஸ்தகத்தை 3 மாசத்துல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றார் அப்படின்னா அது மனித பிரயத்தனம் அல்ல. அவர் எப்படி அப்படின்னா, ஒரு பாரா எழுதி முடிச்சுட்டு ஒரு சாப்டர் அனுப்பிச்சு எனக்கு அனுப்பிச்சிடுவார். என்னோட வேலை என்ன அப்படின்னா, போஸ்ட்மேன் வேலை. அந்த மெயில் வரும், அப்படியே ஃபார்வர்ட்னு தட்டுவேன், சுரேஷ்க்கு அடிச்சிருவேன். சார் 3rd சாப்டர் ஃப்ரம் பாலா ப்ளீஸ் சி, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான் போட்டு அவருக்கு அனுப்பிச்சிருவேன். ஆனா அதை அனுப்பிச்சு முடிச்சிருப்பேன். அப்புறம் அவர்கிட்ட ஒன்று வரும், சார் அதை இக்னோர் பண்ணுறோம், இந்த சாப்டர் வச்சுக்கல சில கரெக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்பேன். அந்த அளவுக்கு அதுல ரொம்ப மூழ்கி அந்த புக்கை நான் ஒரு 2-3 சாப்டர் படித்தேன், வந்த பிறகு படித்தேன். சுரேஷோட ஒரே ஒரு சஜஷன் எனக்கு என்ன அப்படின்னா, உங்க புக்கு இங்கிலீஷ்ல வரணும். ஒரு புக்கு 12 வருஷமாச்சு, தமிழ் 12 வருஷமாச்சு. அப்பலேருந்து சொல்லிட்டே இருப்பேன். அவர் சொல்லும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சுரேஷ் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். சார், உங்க தமிழ் புக்கு படிக்கும்போது அந்த தமிழ்ல படிக்கிற அந்த மெய் சிலிர்ப்பு, பரவசம், நெகிழ்வு எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கணும். அது இருந்தா தான் உங்க இங்கிலீஷ் புக்கை ரசிக்க முடியா இருக்கும் அப்படிம்ப. ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழ்ல நாம ஒரு கண்டெக்ஸ்ட், ஏதோ ஒரு பேரா ஒன்று எழுதி அதுல இருக்கிற ஒரு இம்பாக்டை இங்கிலீஷ்ல கொடுக்க முடியாது. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு தெரியாதனால இதில் நான் உறுதியா சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நியூசிலாந்துல வெல்லிங்டன்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ராமசுப்ரமணியம்னு. நான் 2 தடவை நியூசிலாந்து போயிருக்கேன். இந்த ராமசுப்ரமணியம் சொல்லுவார், நாங்க போகும்போது,
சார் உங்க தமிழ் புக்கெல்லாம் படிச்ச பிறகு இது இங்கிலீஷ் வந்தா கூட படிக்க கூடாதுன்னு எனக்கு தோன்றது சார் அப்படிம்ப. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தமிழ்ல இருக்கிற அந்த இம்பாக்ட் இங்கிலீஷ்ல வருமா வராதா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஆனா அந்த சந்தேகங்கள் அத்தனையும் உடைச்சு அடிச்சு தூள் கழிப்பார் கோபாலகிருஷ்ணன். ரொம்ப உண்மையிலே அவருக்கு ஒரு நல்ல ஹாட்ஸ்அப் தான் கொடுக்கணும். இது எல்லாமே எப்படின்னா இந்த புக்கை நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கா. எனக்கு ஒரு 3-4 பேர் ட்ரை பண்ணினேன். நான் யாரானு பப்ளிஷர்ட்ட அனுப்புவேன். படிச்சு பாப்பா, இங்கிலீஷ் தெரிஞ்சோ படிச்சு பாப்பா. சார் அங்க தமிழ்ல படிக்கிற அளவுக்கு இதுல ஃபீல் இல்லை சார், இந்த புக்கு போட்டா இது அவ்வளவா போகாது சார் அப்படின்றவா. ஸோ நின்று போயிடும் இது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அது நான் நினைக்கிறேன் தாமரை பிரதர்ஸுக்காக அது இத்தனை நாளா வெயிட் பண்ணி இப்ப வந்திருக்கு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இதுல டிரான்ஸ்லேஷன் அவர் பண்ணினாலுமே, சுரேஷ் அவருக்கு அசிஸ்ட் பண்ணினாலுமே, மூலம் ஒரிஜினல் நான் எழுதினாலுமே இந்த தாமரை பிரதர்ஸோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப மகத்தான பங்கு. அது எனக்கு ரவி அப்படிங்கிற ஒரு பழக்கமான அவர் தான் ஜெனரல் மேனேஜர். அவர் பழக்கமான போது என்கிட்ட கேட்டுட்டே இருப்பார். தினமலர் 2-3 தொடர்லாம் எழுதியிருக்கேன், அதெல்லாம் புக்கா போட்டிருக்காங்க. தெய்வ தரிசனம் சில இதெல்லாம் புக்கா போட்டிருக்காங்க. சார் உங்களுக்கு மகாபிரிவா எங்ககிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மகாபிரிவா எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம். சார் கிட்டத்தட்ட அதுதான் எனக்கு ஜீவனமா இருந்துருக்கு. அதுல வருதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேஜர் போர்ஷன் எனக்கு சாப்பாடுக்கு வருது. அதை நான் கொடுத்துட்டு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா இந்த விக்ரமாதித்தன் மாதிரி அந்த ரவி இருக்கார் இல்லையா, அவர் தளரவே இல்லை. ஒரு மாசத்துக்கு ஒரு கேட்டு சார் இந்த மகாபிரிவா கொடுத்துடலாமா சார் அப்படிம்பார். ஒரு இடத்துல நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. இப்ப என்னோட மகாபிரிவா நூல்கள் எல்லாமே. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் ஃபுல்லா கரைச்சிட்டு தான் நீங்க அந்த புக்கை அடுத்து திரும்ப போடணும் அப்படின்னு ரவி கிட்ட சொல்லிருக்கேன். உண்மையிலேயே அந்த ரவி ஜெனரல் மேனேஜர் அவருடைய அந்த முயற்சிகள், அவருடைய அந்த ஃபாலோ அப் எல்லாம் உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா நானும் பத்திரிகையில் இருந்திருக்கேன். ஒரு கதையை அனுப்பிச்சிட்டு உடனே போன் பண்ணுவா. அந்த குரியரே ரிசீவ் பண்ணிருக்க மாட்டேன் அந்த ஆபீஸ்ல. சார் கதை வந்ததா படிச்சு பார்த்தேல அப்படின்பா. கவரே வந்திருக்காது. அதுபோல நானும் கேட்பேன், சார் அந்த ஸ்கிரிப்ட் என்னாச்சு, இந்த ஸ்கிரிப்ட் என்னாச்சு, நான் கொடுத்தெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். அவரும் சுளிக்காம பதில் சொல்லுவார். உண்மையிலே எல்லாரோட கோஆபரேஷனும் சேர்ந்துதான் இது இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டா இன்னைக்கு வந்திருக்கு நமக்கு. இதெல்லாமே நம்மளோட முயற்சிகளை தாண்டின விஷயம். நல்லி சார் பேசும்போது சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார், காஞ்சிபுரத்தில் இந்த அவர் இருந்த வீடு, அவருக்கு பேரே தங்கக்கை சேஷாத்ரின்னு பேரு. இங்க பேசும்போது சொன்னார், சங்கரன் சார் சொன்னார், கோல்டன் ஹேண்ட் நல்லி செட்டியார் அவர் கையால் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னார். அவர் பாருங்க தங்கக்கை சேஷாத்ரி பத்தி எதேச்சியா பேசினார். அவரை பத்தி சொல்லும்போது தங்க கையால் ரிலீஸ் பண்ணார்னு எதேச்சியா அவருக்கு அந்த இது யாரோ அடைமொழி கொடுத்தாது. அது நான் விகடனில் இருந்த காரணத்தினால அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். அங்க வருஷத்துல ஒரு நாள், அது ஜெயந்தியா ஆராதனையான்னு தெரியல எனக்கு, அந்த வீட்டில் நடக்கும். அது கார்த்தால உஞ்சவிருத்தில ஆரம்பிச்சு மத்தியானம் வரைக்கும் நடக்கும். நான் ஒரு 2-3 அக்கேஷன்ல வருஷாந்திரத்தில் அங்க போய் கலந்துட்டு இருக்கேன். சேஷாத்ரி சுவாமிகள் போல ஒரு மகான் நமக்கெல்லாம் எந்த காலத்திலும் கிடைக்கவே மாட்டார். மகாபிரிவுல பார்த்து வியந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் நீங்க அத்தனை பேரும் பார்க்க முடியும். இன்னைக்கு மகாபிரிவுல நிறைய போட்டோ பார்க்க முடியும், ரமணரை பார்க்க முடியும். சேஷாத்ரி சுவாமிகள் எங்க வேணாலும் தேடி பாருங்க, ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். அவர் உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன், அவர் காலம் அடக்கின்னு ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்பார். மகாபிரிவா ஒரு நாள் ரா கணபதியோடு உட்காந்து பேசிட்டு இருக்கிற போது என்ன பண்றாரா, இவர் பெரியவா சேஷாத்ரி சுவாமிகள் போல காலை வச்சுட்டு முடிச்சு வச்சுட்டு ரா கணபதியை பார்த்து கேட்கிறாரா மகாபிரிவா, ஏண்டா நான் இப்ப சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி இருக்கேனா அப்படிங்கிறாராம். அப்படின்னா சேஷாத்ரி சுவாமிகள் எந்த ஹைட்ல எந்த உயரத்துல மகாபிரிவா வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல பணியிலெல்லாம் நல்லி சுவாமிகள் அவரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதே பெருமையான விஷயம். அதுபோல பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் தெரியாத விஷயம், மகாபிரிவளுடைய தம்பி சிவன் சார அவர் கடைசி காலத்துல பல நாட்கள்
அவர் இடம் கொடுத்து வச்சு பார்த்துருக்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு RAR ஃபின்கர் என்னோட நண்பர் அங்க இருக்கார், ஆர்விஎஸ் சுப்பிரமணியம். ஒரே நிமிஷம் சார் இருந்துருங்க. ரொம்ப நான் ஃபங்க்ஷனுக்கு வருவோம், உட்காந்துருப்பேன், என்னை மேடைக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னார். அவருக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. மேட்டூர் சுவாமிகள் கோவிந்தபுரத்தில் அவருடைய சமாதி இருக்கு. இந்த மேட்டூர் சுவாமிகள் கடைசி காலத்தில் அவரோட இருந்த பரிச்சயம் ரொம்ப அபூர்வமானது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைக்காது. ஒரு மகானோட பரிச்சயம், ஒரு மகானை பற்றி பேசுறது, ஒரு மகானை பற்றி எழுதுறது, ஒரு மகான் தொடர்பான ரிசர்ச்சில் நம்ம இருக்கிறதெல்லாம் அத்தனை சுலபமா கிடைக்காது. ரொம்ப சந்தோஷம் சார். கரெக்ட். மேட்டூர் சுவாமிகள் கோவிந்தபுரத்தில் இருந்தார். அப்ப நான் விகடன்ல திருசக்தியில தொடர் எழுத ஆரம்பிச்சேன். மகாபரிவளத்தை தொடர் ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 2-3 சாப்டர் எழுதி முடிச்சிருந்தேன். இஷ்யூ வந்திருந்தது. அந்த இஷ்யூவை கொண்டு போய் மேட்டூர் சுவாமிகள்கிட்ட கொடுத்துட்டு, பெரிய மகான் மகா சுவாமிகள் ஒரு முறை சொல்லியிருக்கார், நான் 120 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மகாபிரிவா வாழ்ந்தது 100 வருடம். அவர் சித்தியாகி 20 வருடங்கள் கழித்து மேட்டூர் சுவாமிகள் சித்தியானார். அந்த 20 வருஷம் மேட்டூர் சுவாமிகள், அவர் தான் மகா சுவாமிகள். சூட்சும மகாபிரிவை சொல்லியிருக்காரு. அவற்றை நான் எழுதின இஷ்யூவை கொடுத்து, நான் மகாபிரிவை பத்தி எழுதியிருக்கேன், ஒரு 3-4 இஷ்யூ திருசக்தி அந்த காப்பீஸ் அவற்றை கொடுத்தேன். சீண்டவே இல்லை. என்ன ஒரு மாதிரி ரொம்ப இதுவா பார்த்தார். உனக்கு மகாபிரிவை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு முதல் கேள்வி. மகாபிரிவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. நான் மகாபிரிவை பார்த்தது கிடையாது. இல்ல, மகாபிரிவோடு தொடர்புடைய பல பேர் என்கிட்ட சொன்ன அனுபவங்களை தான் நான் தொகுத்து எழுதிட்டு இருக்கேன். அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்திருக்கு. இப்ப அதெல்லாம் ஆரம்ப காலம். நான் தொகுத்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. யாரோ சொன்னதெல்லாம் எழுதினா அதுல தப்பு இருக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்ல சார், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே எங்களுக்குள்ள நாங்க ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இருப்போம். சீனியர் ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் ஒரு ஃபில்டர் அவளுக்குள்ள உண்டு. ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாருன்னா இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா தெரியும் அவளுக்கு. அது பொய்னா எழுத மாட்டேன். ஆனந்த விடல சொல்லுவார், இங்க எடிட்டர் பாலசுப்ரமணியம் சொல்லுவார், ரொம்ப அருமையான வார்த்தை, இஃப் டவுட் கட் இட் அப்படின்றவர். ரொம்ப அழகா சொல்லுவார். உனக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வருதா, அந்த வார்த்தை வேண்டாம், அதை எடுத்துரு, அது இல்லாம ஏதாவது லிங்க் கொடுத்துரு அப்படிம்பார். இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுபோல அவர் கேட்ட உடனே, மேட்டூர் சுவாமி கேட்ட உடனே எனக்கே ஒரு மாதிரி பதவி எடுத்து, என் ஒய்ஃப் அவர் வந்திருந்தார். என் ஒய்ஃப் என்னோட கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். நீ எப்படி இதெல்லாம் எழுதுனேன்னு கேட்டோன்னா அவளுக்கும் வந்துடுத்து. நான் ஒன்றும் சொல்ல முடியல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அவர் பேசாம இருக்கார். சரி, இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து, நம்ம கிளம்பிடுவோம்னு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்துட்டேன். 2-3 மாசம் கழிச்சு திரும்ப நான் அசைன்மெண்ட் ஏதோ கும்பகோணத்துக்கு போனப்ப, நம்ம கோவிந்தபுரம் போயிட்டு வருவோம், இங்க நம்ம ஆச்சாரியர்கள் இதெல்லாம் வச்சிருக்கா, லிங்கங்கள்லாம் வச்சிருக்கா, நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. எல்லாம் போலாங்க, மேட்டூர் சுவாமிகள் கண்ணில் பட்ட ஆபத்து. முதல்ல ஒரு சுவாமிகள் கண்ணில் பட்ட ஆபத்துங்கிறது அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன். ஆமா, கரெக்ட் தான், நம்ம அந்த பக்கம் போகணும். அவர் பின்னாடி இருப்பார், கொட்டகையில் இருப்பார். அவர் கோவில் முன்னாடி இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம், நைஸா போயிட்டு அப்படியே டக்குன்னு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் போனோம். அங்க உள்ள நுழையிற போது அங்க பூஜை பண்ற ஒருத்தர், ஒரு சாஸ்திரிகள், மாமா நீங்க 2-3 மாசம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கரெக்டா வாட்ச் பண்ணிருக்காரு போல இருக்கு. ஆமா சுவாமி அப்படின்னு. நீங்க எப்ப வந்தாலும் மேட்டூர் சுவாமிகள் உங்களை பார்க்க சொல்லியிருக்காரு. போச்சுரா, அந்த 4 புக்கும் படிச்சுட்டார் போல இருக்கு, இன்னைக்கு கதை கந்தல் தான் போல இருக்கு. என் கேட்டா இப்படியே திரும்பிடலாமாங்க அப்படின்னா, பார்த்துட்டு போயிடலாண்டி, ஒரு சன்னியாசி கூப்பிட்டு இருக்காரு, பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போனேன். போனாலும் முதல் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அவ்வளவு சரண்டர் நமஸ்காரம் பண்ணியாச்சு. அவர் என்ன பார்க்கிற, ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்க. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்க, நீ தொடர்ந்து எழுது அப்படின்னு. மகாபரிவளை நான் பார்க்கலன்னா கூட
தான் 120 வருஷம் வாழ்வதாக சொன்ன மேட்டூர் சுவாமிகள் திருவாய் மூலமாக எனக்கு ஒரு அனுகிரகத்தை மகாபிரிவா கொடுத்ததா நான் இன்னைக்கு நினைச்சிட்டேன். அப்ப அவர் சொல்லுவார், அவ வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு புக்கு போட்டிருந்தா, அந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் சுவாமிநாதனோட கைப்பட பண்ணணும் அப்படின்னு மேட்டூர் சுவாமிகள் ஆசைப்பட்டார். நல்லவேளை பால ஆரம்பிக்கும் அப்ப இல்லை எனக்கு. அவர் என்னோட கையில பண்ணணும், நீ எப்படி எழுதுறியோ அதே போல பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அது கடைசி வரைக்கும் சில சாப்டர் பண்ணினா அது வராமலே போயிடுத்து. ஒரு முறை வாணிமஹால்ல இப்பெல்லாம் மாசம் மாசம் ஒரு 2வது வியாழனோ 4வது வியாழனோ ஒரு நாள் வாணிமஹால்ல பேசுவேன். ஒரு முறை நல்லி செட்டியார் வந்திருந்தார். அந்த ஸ்பீச்சுக்கு வந்திருந்து ஃபுல்லா கேட்டார். கேட்டது போல முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தார். ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பீச். இப்ப முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு கீழே வந்தபோது செட்டியாரங்கிட்ட வந்துட்டு, நீங்க மகாசிவரமைகளோட எவ்வளவு வருஷம் இருந்தீங்க, எவ்வளவு வருஷம் அவர் கூட இருந்தீங்கன்னு கேட்டார். இல்ல சுவாமி, நான் அவர் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. ஷாக் ஆயிட்டார் அவர். என்னது பார்க்கவே இல்லையா, பார்க்காமலே இவ்வளவு பேச முடியுது அப்படின்னு. அது வந்து என்னோட டேலண்டா நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் பத்தி பேசுறேன் அப்படின்னா, அவர் என்ன மகாபிரிவன் டைரக்ட் பண்றதா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுட்டு இருக்கேன். எந்த நாளிலும் ஒரு தலக்கணம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளுமே காத்தால் எழுந்தோன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். மகாபிரிவளை நேர்ல தரிசனம் பண்ணலாம் கூட, அவர் வந்து ஒரு 3 முறை என்னோட கனவுல வந்திருக்கார். அது 3ம் என்னோட யூடியூப்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். 3 முறை கனவுல வந்தேன். இந்த 3ம் சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஒன்னே சொல்றேன். 3வது கனவு, நானும் என்னோட மனைவியும் சிலோனுக்கு ஒரு தடவை ஒரு டூர் போயிருந்தோம், இலங்கைக்கு. ஒரு 10 நாள் டூர். எல்லா இடமும் ராமாயணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா கொழும்புல தங்குறோம். நெக்ஸ்ட் டே மத்தியானம் ஃபிளைட் கொழும்பு டு சென்னை. அன்னைக்கு ராத்திரி டின்னர்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்கிறோம். அன்னைக்கு ராத்திரி கொழும்புல எனக்கு ஒரு கனவு. அதாவது மகான்கள் சன்னியாசிகள் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா தீட்சை அப்படின்னு கொடுப்பாங்க. இங்க மகா சிவராத்திரி காலத்துல சில இடத்துக்கு போனா தீட்சை கொடுப்பாங்க. அந்த தீட்சையில பலவிதமான தீட்சைகள் உண்டு. நேத்திர தீட்சை அப்படின்னு கொடுப்பாங்க. நேத்திரம்னா கண்ணு, இந்த கண்ணால பாக்குறது. ஒரு சன்னியாசி கண்ணால பார்த்தா அது ஒரு தீட்சை. ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஸ்பரிசம்னு நம்மளோட உடம்ப தொடுறது, அந்த சன்னியாசி தொடுவது ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. திருவடி தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. நான் இதுல படிச்சேன் திருவடி தீட்சை. திருவடி தீட்சை அப்படின்னா, இந்த மகான் தன்னோட பாதத்தை தூக்கி நம்மளோட தலையில வைக்கணும். இந்த தலையில வைக்கணும். வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் திருவடி தீட்சைன்னு பேரு. மகா சுவாமிகள் ஒருத்தர் 2 பேருக்கு அந்த தீட்சை கொடுத்ததா நான் படிச்சிருக்கேன். அதுல மேட்டூர் சுவாமிகளும் உண்டு. உண்டு இல்லையா? உண்டு. நான் படிச்சிருக்கேன். மேட்டூர் சுவாமிகள் படிச்ச பிறகுதான் இந்த திருவடி தீட்சைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மகான் அப்படின்னா நமக்கு எதை வணங்கணும் அப்படின்னா அவருடைய திருவடிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாபெரிவ பாதுகைகள் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்றோம். இந்த பாதுகைகளுக்கு அத்தனை சிறப்பு. இப்ப கோவில்ல சடாரி, பெருமாள் கோவில் வச்சா கூட அந்த சடாரில கீழே பாத்தீங்கன்னா பெருமாளுடைய பாதம் இருக்கும். அதுபோல எனக்கு ஒரு ஆசை, மகாபெரிவா நமக்கு ஒரு திருவடி தீட்சை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த ஆசை என்ன ஆகும்னா, அடிக்கடி என்னோட மனசுக்குள்ள ரோல் ஆயிட்டே இருக்கும். இந்த திருவடி தீட்சை பெரியவா நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனா அவர் காலத்துல நம்ம இல்லை அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருப்பேன். அதற்கு பதில் இந்த கொழும்புல கனவுல எனக்கு கிடைச்சது. ஒரு நாள் மகாபெரிவாளை நான் தரிசனம் பண்ண போறேன். கனவுல இது. இந்த மகான கனவுல தரிசனம் பண்ண போறப்ப பெரியவா உட்கார்ந்துருக்கேன். நான் அவருக்கு நமஸ்காரம் பண்றேன். வேற யாருமே கிடையாது. பெரியவா உட்கார்ந்துருக்கேன், நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்ணும்போது நான் நினைக்கிறேன், பெரியவா தன்னோட பாதத்தை என்னோட தலையில வச்சா அப்படி இருக்கும். கனவுல நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிற திருவடி தீட்சை கிடைக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வினாடி ஏத்தாப்பல உட்கார்ந்து இருக்கிற மகாபிரிவா ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு சின்ன குழந்தைய மாறுற. இந்த சினிமால கிராபிக்ஸ்ல வருது பத்தல, இன்னைக்கு டக்குனு இந்த இமேஜ் போய் இன்னொரு இமேஜ் வரும் பத்தல, அதே மாதிரி பெரியவா மறைஞ்சு ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசுக்குள்ளதான் இருக்கும் ஒரு குழந்தை
அந்த குழந்தை என்ன பண்றது, நான் நமஸ்காரம் பண்ண அதே கோலத்துல இருக்கேன். அந்த குழந்தை மெல்ல நடந்து வந்து என்னோட தலைக்கு மேல ஏறி நின்று இந்த குழந்தை டான்ஸ் ஆடுறது. குழந்தை தலைக்கு மேல டான்ஸ் ஆடுறது. டான்ஸ் ஆடி முடிக்கிறது ஃபியூ செகண்ட்ஸ். அதனுடைய 2 பாதமும் என்னோட தலையில இருக்கிறது என்னால உணர முடிகிறது. முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை கீழே இறங்கி அந்த இடத்துல போய் உட்கார்றது. உட்கார்ந்தோன்னு அடுத்த பெரியவாளா மாறுறது. இதான் கனவு. ஒரு 2:30 மணிக்கு என்னோட மனைவி எழுப்பினேன். இன்னைக்கு நான் இத்தனை நாள் பெரியவாட்ட கேட்டுட்டே இருந்தேனே, திருவடி தீட்சை எனக்கு கொடுக்கணும் நான் நினைச்சிருந்தேன். பெரியவா காலத்தில் இருந்தா நமக்கு கிடைக்கும் நான் நினைச்சேனே, அதற்கான பதில் கிடைச்சுடுத்துன்னு அந்த கனவை நான் அவள்கிட்ட சொன்னேன். அதாவது மகான்கள்லாம் நாம நேரில் அவர்களை பார்த்திருக்கணும், அவர்கள் கையால பிரசாதம் வாங்கியிருக்கணும், அப்பத்தான் அந்த மகானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இன்னைக்கு ராமானுஜரை பத்தி எத்தனையோ பேர் பேசுறா. அவெல்லாம் ராமானுஜரை பார்த்துட்டு பேசுறாளா? கிடையாது. ஆதிசங்கரர் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார். இன்னைக்கும் அவரை நம்ம குருவா பூஜை பண்றோம். அப்படின்னா ஆதிசங்கரை நம்ம நேரில் பார்த்திருக்கோமா? கிடையாது. ஆன்மீகத்தில் எல்லாமே எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ஒரே ஒரு பார்ட், மனசோட தொடர்புடையது மட்டும்தான் ஆன்மீகம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சுவாமிக்கு ஒரு புஷ்பம் வாங்கி கொடுத்த பக்தி, அம்பாளுக்கு ஒரு புடவை சாக்தினா பக்தி, பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம்னா பக்தி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. நம்ம எதுவுமே கொடுக்காம ஒரு வினாடி நேரம் நீங்க பகவான் உங்களோட மனசுக்குள்ள வச்சு நீங்க பூஜை பண்ணினீங்கன்னா இந்த பகவான் உங்களால உணர முடியும் அப்படிங்கறத பிரத்யட்சமா உணர்ந்து நானும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கு, இதுக்குள்ள வாங்கோ அப்படிங்கறதுதான் இன்னைக்கு என்னோட பிரச்சாரத்துல என்னோட சொற்பொழிவு நான் அதிகம் சொல்லிட்டு இருக்கேன். பல பேர் சொன்னது போல இந்த மாசம் கடைசியில நான் US ஒரு 2.5 மாசம் போறேன். என்ன அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமது சனாதன தர்மத்துடைய வேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை பழமையான மதம், எத்தனை விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம இத்தனை காலமாக உணர தவறிவிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் இப்பத்தான் மெல்ல 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 வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியா அப்படின்னா தினமலர் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஏன்னா நான் இன்னைக்கு சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், லட்சுமி சார்ட்ட வெளியில பேசிட்டு இருக்கும்போது, இப்ப இருக்கிற ஒரு தலைமுறைய நம்ம ஃபீட் பண்ணி அவர்களை ஆன்மீக வழிக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜெனரேஷன்ல மாறிப்படும், ஃபுல்லா மாறிப்படும். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். பக்தியை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், நமது பேரன் பேத்திகளுக்கு சொல்லித்தரணும். அந்த பொறுப்பு தான் வயசான அத்தனை பேருக்கும் இருக்கு. அதை நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாது. அந்த மகாபிரிவா நம்ம அத்தனை பேரையும் இயக்கிற நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். நாங்க சொன்னது போல சுரேஷர், நானு, அப்புறம் கிருஷ்ணன், கோயம்புத்தூர் கிருஷ்ணன், நாங்க 3 பேரும் கோயம்புத்தூர்ல மாசம் மகாபரிவா ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு அனுஷம் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம். அது பெரியவ கிராண்டா நடத்துக்கிறார். நாங்க சிம்பிளா பண்றோம், பெரியவ கிராண்டா நடத்திட்டு இருக்கார். அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். சுரேஷ் சார் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது போல, அதே போல பாலா, இந்த புக்கோட உழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கத்திலையும், அந்த இங்கிலீஷ் படிக்கிற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பக்கத்திலையும் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அதே போல ஆடிட்டர் சங்கரன், அவரோட இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவார். இந்த புக்கில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னைக்கு நம்ம மேடையில் இருக்கிறவர் ஆடிட்டர் சங்கரன் சார். இந்த இங்கிலீஷ் புக்கில் அவரோட 2 எக்ஸ்பீரியன்ஸ், ஐ திங்க் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், அவரு தான் வந்திருக்காரு இன்னைக்கு. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். இது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தினமலர் தாமரை பிரதர்ஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், லட்சுமி சார் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பேற்று நடத்திய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும், ஆடிட்டர் சங்கரன், சுரேஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் பாலா அவர்களுக்கும் எனது நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, பக்த கோடிகளான உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ சோ மச் சார். மகிமை, அருள், ஆசி அப்படின்னா என்ன தெரியுமா?
நம்மளால முடியாததை நம்மள செய்ய வைக்கிறது தான். சார் சொல்லியிருந்தாங்க, தமிழ் நல்லா படிச்சவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருக்கலாம், ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது இவங்களால முடியாதுன்னு உலகம் நினைக்கும் பொழுது அதை செய்ய வைக்கிறது தான் அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ சார் என்ன பேசுவாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இதுவும். எல்லாருமே சொல்லிட்டாங்களே, என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது, அதுதான் எங்களுடைய ஆவலும் கூட. மகா பெரியவா புத்தகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த அனுபவம் குறித்து பேச வருகிறார் வெங்கடராமன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சிங்கப்பூரில் பிறந்தவர், கணித ஒலிம்பியாட் ஆசிரியர் அவர்கள். வெல்கம் சார். ओम गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. ओम श्री साई नादाय नमः. ओम श्री साई नादाय नमः. ओम श्री साई नादाय नमः. ओम शांति शांति शांति. Elders and youngsters, brothers and sisters of this great nation of India, I wish you all a very good evening today. I'm not giving you a lecture here, I'm just want to share a few experiences. And basically the talk is, or the subject is on Mahaperiva, and I just want to talk a bit about him first, and then I will maybe share my experiences as well. Now, at an early age, when he was just 13 years old, many children, in fact, every child will be wanting to play and just roam about and just have fun. But Mahaperiva was given a responsibility of the highest order, and that responsibility was to be the head of a religious establishment. And so his elderly gurus, he was just 13 years old, his elderly gurus taught him the theoretical as well as the practical aspects of spirituality. But these gurus realized that he was the chosen one, the one to lead them all from the ignorance of darkness to the higher levels of enlightenment. Now, Mahaperiva was simplicity itself, his way of living. He had no cushy bed to sleep on. He only slept on the bare floor for most of the time. He had no air conditioning to lull him to sleep. Can you imagine how we can pass through the day if we don't have a good bed and an air conditioner? We wouldn't even be able to sleep or look at the next day's job. But that was his dharma, and the best part was that he took it willingly, smilingly, and he was, I think, a very fantastic guru, because he blessed so many people, he helped so many people, one way or another, and the way he did it was he gave them a positive attitude towards life. They had so many troubles. Every one of us have troubles to overcome. But what he did was, he gave them the confidence to overcome whatever they had to overcome. And he's doing it even today. So, and not only that, he knew that the people could not come and see him from the distant towns and villages. So he made the effort to go to their villages and towns to give discourses, spiritual discourses, and he made it easier for them to come to see him. And in the process, the people also came to ask him for solutions to their problems, and he gave them the solutions. And many a time, mysteriously, their problems just disappeared. So when the problems disappear, I think it's not because of something that he does physically, but maybe it's, or most likely it's through a miracle. Many of us, or in fact many years ago, scientists and even doctors refused to believe in the concept of miracles. But today, many of us believe in miracles. I personally
see miracles happening daily in my life. And I wouldn't be here talking today if I didn't believe in miracles, because when I received the book from Sri Swaminathan, it was 400 odd pages. Now, I couldn't read Tamil, and I was thinking, oh my God, what have I done? No, have I done something I should not have done in the first place? Because 400 pages, I'm not knowing how to read Tamil. My God, what did I do? What did I do, you know? And but somehow I slowly started the process, and I had nothing to lose, no, except my sanity. And so I started the first story, the first chapter, and I completed it. In about 15 days, I had completed 3 chapters. Is it a miracle? I don't know. But after 2 months, I had completed about 10 chapters left to go. So the book had 47 chapters. I had completed up to chapter 37. And that time, I think a great joy was coming over me. And with the help of my wife, I think without her, I wouldn't have been able to do anything, you know, but she was sometimes sharp with her words. So, but at the same time, it made sense sometimes, you know. So I will take the sharp words and with the sense, a bit of sense, and try and see what I could do with those. And I think it is only God's grace that has made this whole thing possible. Now, I am a devotee of Baba. For me, since young, when I was about 15 years old, a change came over me. I read a book on the Gospel of Sri Ramakrishna Paramahamsa. I'm sure you'd have heard of it. It was a thick enough book for a 15-year-old, and I especially loved the parts where Sri Ramakrishna dared the Divine Mother to show herself. You know, and he even took the sword. He wanted to kill himself. And at that time, she showed herself. You know, and so that made a big change in my life. I was thinking, oh my God, there is a person here who can talk to God. No, I wanted to meet up with such a person. But Sri Ramakrishna Paramahamsa, he passed on in 1886. And so I was born in 1956. And so I was wondering who could there be now? So I'm 15 years old. And but soon after I came into the fold of Sri Satya Sai Baba. And I am really very, very grateful to this great personage. He has blessed me personally a lot. And some of those blessings I received and I understood, but some of those blessings I didn't understand, or I couldn't understand what those blessings were. Because at one point, when I went to visit Brindavan or Whitefield, at home we have a picture of Baba there, and I touched his feet and I told him, Baba, give me something that I will never forget my whole life. And so went to Whitefield in 1987, and it was cold there, very cold. And so we woke up in the morning, it was very cold, and but I'm an asthmatic, so I carry my puff along. I'm an asthmatic, I carry my puff along. And so when I woke up, it was cold in the morning, it was about 4 o'clock, and there was one old man there. An old man, he was wheezing like I've never heard before. So, and he was a local guy. And so I took my puff, and I asked him to take one puff, and I asked him, how do you feel now? He says, slightly better. I told him, take another puff. And he took it, and he says, yeah, I'm feeling better now. But at that time, I thought that you could only take 2 puffs maximum. So I didn't want to get him to take more and more, and after something bad happens, you know, and then I would have incurred some sin because of that. So I told him, okay, fine, that's it. You know? And what happened then was, I think, just a miracle, because for Baba's devotees, what happens is that they will be sitting in rows,
And then one by one, the front person will be getting a number, 1, 2, 3, 4, 5, 6, 7, and so on. And I was just reading a book. This book was called Satyam Sivam Sundaram. And there were quite a few books written. And I was just reading and reading so much into it that one person tapped me at the back. He tapped me and I said, yeah, what is it? You know? And I didn't know that the people in front of me had already gone off, you know. And so mine was the first row, you see. So I gladly ran after them. And I was sitting in the front circle. And Baba came. He came in a circle. And he didn't go to anybody. He came straight away and stood in front of me. So, and standing in front of me, he was staring at me as if he wanted to kill me. He was staring at me so hard. I was wondering, Baba, what did I do? Why are you looking at me like that? Not even a smile. But maybe he was taking away my evil karma of the past lives or maybe future lives. So that is what, but I'm very, very grateful for having that experience, because this will always be with me my whole life. And but having gone through many years with Baba, I found that slowly I was being attracted more to the Shirdi Sai form. And so nowadays, the Shirdi, when I think of Sai Baba, only the Shirdi Sai form comes to my heart. You know, and my children, I've got 3 children. They are also Sai devotees. My wife, who was not a Sai devotee when I married her, now she totally believes in Baba. And I believe that this has brought the family much, much closer. And I'm very, very thankful to Baba for effecting so many miracles in my life. Now, the book that Sri Swaminathan has written, I think we are all blessed to have somebody like Sri Swaminathan, because without that Tamil edition, I wouldn't have come up with the English edition. So I think it is rightfully thankful to thank Sri Swaminathan for coming up with such stories. And another miracle happened. I managed to complete it in 81 days. I was thinking that it will take maybe 2 years, because I didn't know how to read Tamil. But surprisingly, within 3 months, the whole book was completed, and you'll be getting it soon. So, so that is my story. Next, I would like to thank first Sri Swaminathan for giving me the chance to have translated the work. Even I used to cry when I read those stories, and I hope that you'll also be able to cry when you read my stories. Okay, so I just hope. I'm not saying that you must cry. Okay, and next I would like to thank Sri TV Suresh. He has done a lot of vetting on my book and giving me useful hints and suggestions to include in the book as well, so as to keep the meaning as close as possible to the Tamil version. Then I've also got to thank my better. Finally, I would like to thank he whom I pray to, and that is Baba. For me, the Guru is one. There is no Baba or Mahaperiva. For me, everything is Baba. Mahaperiva is Baba. Sri Ramana Maharishi is Baba. And for me, the Guru is the only one that I pray to. So whatever the name it is, the Guru is the only one I pray to. You can take whatever name you want, but I will say just a few words. Please cling to the Guru's feet for protection from all negative forces and get joy, peace, and a life of fulfillment. I end my talk here. Samasta lokaha sukino bhavantu. Samasta lokaha sukino bhavantu. Samasta lokaha sukino bhavantu. Om Shanti, Shanti, Shanti. Jai Jai Shankara, Hara Hara Shankara. Om Sri Sai Nadaya Namaha. Thank you, thank you, thank you. Thank you so much, sir. You are truly a chosen one for this divine work. We are blessed. Thank you so much. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். பட் ஆனா நிறைய லேடிஸ் இங்க இருக்கீங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா?
எல்லாரும் மகா பெரியவாக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்ததா என் மனைவிக்கு நன்றி அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ட்ரூலி அ குட் ஒன். நம்ம தர்மத்திலே அதான சொல்றோம், சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்றோம். சர்ஸ் 3 மாசத்துல நான் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காகட்டும், இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் என்னால ஒரு பெரிய ஸ்கூல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்காகட்டும், அந்த சக்தி அப்படிங்கறது ஐ தேங்க் எவ்ரி ஒன். நீங்க அதை அட்ரஸ் பண்ணது இந்த ஸ்டேஜ்ல இட்ஸ் ட்ரூலி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்களுக்குலாம் அது ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. தேங்க்யூ சோ மச். சார் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே சார். ஐ திங்க் இதையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நன்றி உரை தினமலர் சீனியர் சர்க்குலேஷன் மேனேஜர் திரு நீலகண்டன் அவர்கள். நமஸ்காரம். இறுதி கட்டம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதனால நம்மலாம் ஆத்துக்கு கிளம்புற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த நிகழ்வினை இவ்வளவு அழகாக நடத்துனதுக்கு அனைவரும் நீங்க கலந்து கொண்டவங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக எங்களை பண்ணியிருந்தாங்க. எனக்கு முதல்ல நன்றி சொல்லணுங்கிற வார்த்தை வரல. ஏன்னா பெரியவா கடாட்சம் பெற்றவா தான் இந்த நிகழ்வுக்கு வர முடியுங்கிறது என்னுடைய முதல் விஷயம். ஒவ்வொருத்தருமே அத சார் அந்த பிளஸ்ஸிங்கை அழகா சொன்னார். ஆல் ஆர் பிளஸ்டுங்கிற வார்த்தையோட தான் நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த இவ்வளவு அழகான விஷயத்தை தினமலரின் இணை இயக்குனர் மற்றும் தாமரை பிரதர்சன் இயக்குனர் திரு ரா லட்சுமிபதி அவர்கள் இவ்வளவு அழகா எங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முதல் கண் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்புல தலைமை தாங்கி அவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டார். நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மலர் மகுடம் தாங்கிய மனிதர் கையால் நாம் இந்த மகாபெரியவா தொகுதி 1 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அவர் எனக்கு வெளியிடுறதுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுனால முதற்கண் அவருக்கும் நன்றி. எல்லாருமே ஒரு விஷயங்களை முடிக்கும் போது ஆடிட் பண்ணியாச்சான்னு கேட்பா. நம்ம அந்த ஆடிட்டர் கையில தான் இதை கொடுத்துருக்கோம். இதுல எல்லாருமே செகண்ட் ஒப்பீனியன்ங்கிற ஒரு வார்த்தைக்கு போவா. அதனாலதான் நம்ம 2 ஆடிட்டர் கையில கொடுத்திருக்கோம். ஆடிட்டர் சங்கரன் சார் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தாப்புல சுவாமிநாதன் சாரை பத்தி சொல்லவே வேண்டாம். நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன், மகாபிரிவாள் அவர் பார்க்கவே இல்லைங்கிறத. அப்புறம் இன்னைக்கு அவர் வாயாலே அதை சொன்னதை நானும் கேட்டுட்டேன். நானும் மகாபிரிவாளை பார்க்கல. ஏன்னா பல பேர் பெரியவாளை பார்க்கலைங்கிறத விட பார்க்காத மனிதர் உணர்வுகளை தான் பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும். நான் தவறாக சொல்ல வேண்டாம், குப்சாமி சார் இது பண்ண வேண்டாம். ஏன்னா எங்க அலுவலகத்தில் யோகி ராம் சரத்குமார் புத்தகத்தை இதே தாமரை பிரதர்ஸ் புத்தக இது வெளியிட்டது. அதை எழுதியவர் எங்களது பட்டம் ஆசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் யோகி ராம் சரத்குமாரை கண்ணாலேயே பார்க்கல. ஆனா அவர் பிரதிபலிச்சது இன்று வரை இதே அரங்கத்துல தான் யோகி ராம் சூரத்குமாருக்கான நாட்டிய நாடகம் ஸ்ரீ சாய் நிருத்யாலயா மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த பதிவு நடந்து மிக அற்புதமாக செய்திருந்தார்கள். அதனால அந்த உணர்வு அதிகமா இருக்கணுங்கிறது அவர் சொன்ன மனம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மனம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் உள் வாங்கினாலே உள்ள வந்துருவார். அப்படிங்கிறதுனால சுவாமிநாதன் சாருக்கு முதல்ல 13 வால்யூம், ஒருத்தர் ஒரு புத்தகத்தை ஒரு வரி எழுதினாலே 10 அடித்தல் திருத்தலோட தான் எழுதுறோம். இதை எடிட் பண்ணி அவரே இது பண்ணி அவ்வளவும் கொண்டு சேர்த்து 13 புத்தகங்களையும் எழுதி தந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. அவர் சொல்லிட்டார் 12 வருஷம் மாமாங்கம் மாதிரி 12 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறதையும் சொல்லிட்டார். அடுத்தாப்புல ஆங்கிலத்தில் அவர் சுவாமிநாதன் சார் அதையும் தெளிவுபடுத்தினார். ஆங்கிலம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி ஃபார்வர்டு தாங்கிற வார்த்தையும் சொன்னார். நான் இப்போதான் ஆங்கிலத்தில் உள்ள வாசகங்களை படித்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்கு. கோபாலகிருஷ்ணன் சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது. எதனால இந்த நீலகண்டன் இங்க வந்தாருங்கிறதையும் 2 நிமிஷம் சொல்லிடுறேன்.
மகாபிரிவாளுடைய 2020 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு சரணாலயம் சொல்லி நங்கநல்லூர்ல ஒரு இது இருக்கு. ஜிஆர் மாமான்னு ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் அந்த மகாபிரிவாளுடைய குரு பூஜை எடுத்து கொடுத்துட்டு இருக்கார். அந்த குரு பூஜையை அடியேனுக்கும் ஒரு மெயில் போட்டு அடுத்த நாள் காலையில ஒரு அப்ரூவல் வந்தது. 100 பேர் அனுப்பினா ஒரு 10-15 பேருக்கு அந்த மெயில் அப்ரூவல் வருது. அன்றிலிருந்து இன்று வரை வியாழக்கிழமை தோறும் அநேகமாக 200வது வாரத்தை நோக்கி மகாபிரிவா பூஜை அவர் அருளாலே அவர்தால் வணங்கி நடந்துருக்கு. முதல் வார்த்தையை சொல்லிட்டேன், அவர் அருளாலே அவர்தால் வணங்கி. ஏன்னா 108வது வாரம் வரும்போது என்னை 108 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி மகாபிரிவா உத்தரவு கொடுத்தார். நான் அதை செஞ்சு கொடுத்தோம். 2 பதிவு தான். ஒரு பதிவு என்னுடைய மகன் விஐடி கல்லூரியில் பிடெக் படித்து முடித்தார். கேம்பஸில் அவருக்கு வந்து விப்ரோ கிடைத்தது கொரோனா பீரியட்ல. ஹைதராபாத் போஸ்டிங். ஹைதராபாத்துக்கே போல, ஆத்துல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பார்த்துட்டு இருந்தார். சாப்ங்கிற டெக்னாலஜிக்குள்ள வேற டிவிஷன்ல அவரை போடுறாங்க. அவருக்கு அது பிடிக்கல. என்ன பண்றது, நான் குவிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்தார். 1 வருடம் முடிந்த பிறகு என்ன செய்யணும்னு தெரியல. அவராகவே ஜோகோங்கிற ஸ்ரீதர் வேம்பூசாருடைய நிறுவனத்துக்கு அப்ளை பண்றார். 2 முறை போய் பார்க்கிறார், தோல்விகளை சந்திக்கிறார். எனக்கு தெரியாது. போறார் வரார். 2 முறையும் சந்தித்த பிறகு 3வது முறைக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, நீ எல்லாத்தையும் எல்லாம் சொல்றியே, மகாபிரிவாளை பத்தி சொல்றியே, எனக்கு உங்க பெரியவா வந்து ஜோகோல வேலை வாங்கி கொடுப்பாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த கேள்வியை நீ எங்கிட்டயே கேட்க வேண்டாம், ஆத்துல வாரம் பூஜை பண்ணிட்டு இருக்கேனே அவர்கிட்டயே கேட்க வேண்டியதானே. சரி நீ இப்ப இன்னைக்கு சொல்லிடு, இன்னைக்கு நான் போறேன்னு சொன்னார். சொன்ன கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு பூஜையில நானும் எனது மனைவியும் பெரியவாள்கிட்ட வேண்டோம். அந்த கம்பெனி என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த கம்பெனியுடைய நிலவரம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை ஆசைப்படுறான், வாங்கி கொடுங்கன்னு சொன்னோம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க ஆத்துக்கு வந்துருத்து. இன்னி வரையும் 1.5 வருஷமா வந்து ஜோகோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவாளுடைய கருணைங்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம் இது. கொரோனா பீரியட்ல வந்து சார் சொன்னார், சபரிமலை ஐயப்பன் இது சொன்னார். 37 வருடங்களாக சபரிமலைக்கு நான் போயிட்டு இருக்கேன். இந்த கொரோனா பீரியட்ல வழக்கம் போல டெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு சொன்னா, இந்த ஆன்லைன்ல பண்ணாதான் போகணும்னு சொன்னா, ஒரு புதன்கிழமை ராத்திரி ஆன்லைன் ஓபன் பண்ற, சாயந்தரம் 6 மணிலிருந்து அத்தனை பேருக்கும் சுத்தின்னு இருக்கு. வேர்ல்டு லெவலில் எல்லாருமே ஐயப்பனை இது பண்றதுக்காக எல்லாம் ஜாம் ஆயிடுத்து. நானும் என்னுடைய லாகினை 8 பேருக்கு கொடுத்தேன். எப்படியாவது டிக்கெட்டை போட்டுருங்கடா, தரிசன டிக்கெட்டை போட்டுருங்கடா, நான் போய் பார்க்கணும்னு சொன்னேன். சாயந்தரம் 6 மணிக்கு என்னுடைய அலுவலகம் முடிந்ததுல இருந்து ட்ரை பண்றேன். எல்லாரும் உள்ள போய் சுத்துறது கிடைக்கல. ராத்திரி 10:30 மணி ஆச்சு, 11 ஆச்சு. வழக்கம் போல புதன்கிழமை ராத்திரி, நான் வியாழக்கிழமை காலையில அதிகாலை 3:30 மணிக்கு குரு பூஜைக்காக எந்திருக்கணும். அதனால அந்த வேலைகளை பார்த்துட்டு 11 மணிக்கு படுக்க போறேன். 10:45, 11 வரைக்கும் கிடைக்கல. படுக்க போனவன் ஒரே ஒரு வார்த்தை தான், அப்பதான் மனசுல தோணித்து. ஏன்னா அந்த குரு பூஜையில வந்து வியாழக்கிழமை தோறும் மகாபிரிவாளை 108 தடவை சுத்தணும். அது அவங்களுடைய ரூல். படுக்க போனவன் 108 சுத்து, நாளை காலைல சுத்த போறேனே, இப்படியே நெட்டை சுத்த விட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தூங்கிட்டேன். 10 நிமிடம் கழித்து என்னுடைய தம்பியோட பையன், பெரியப்பா டிக்கெட் கிடைச்சிருத்து சபரிமலைக்கு, நம்ம கேட்ட டேட்டு, நம்ம கேட்ட டைம், இதுக்கு மேல 11:30 மணிக்கு, அது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கணும்னு நமக்கு தோணலை. அதனாலதான் நம்ம மானுடனா இருக்கணுங்கிறது. 10 நிமிஷத்துல கிடைச்சிருத்துன்னு போன் பண்ணி சொல்லிட்டான். நிறைய அனுபவங்கள் உண்டு. அவர் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார். நிறைய விஷயங்களை நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், பலருக்கும் பகிர்வோம். பெரியவாளுடைய அருள் கடாட்சம் பெற்றவர்கள் ஆல் ஆர் பிளஸ்டுங்கிற வார்த்தையோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கலாம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य
हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. மகா பெரியவா ஆங்கில புத்தகம் நம்மளுடைய வெளிய அரங்கத்திற்கு வெளியே விற்கப்படுது. 20% தள்ளுபடியோடு இன்று இங்க இருக்கிறவங்களுக்காக 20% தள்ளுபடியோடு விற்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.